சிறப்பாப்படி சகோதரிக்கு நன்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க ஒரு நிமிட பிரேயர். அனைவருக்கும் நன்றி. உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாக்களும் மட்டுமே உங்கள் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். இறை தூதர் டாக்டர் இளங்கோ கர்மாற்றல் சிகிச்சை வைப்பிற்கு அன்போடு வரவேற்கிறோம். சோ இன்னைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினரா முகேஷ் சார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். முகேஷ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். நீங்க தொடருங்க முகேஷ் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அதான் சின்ன ஒரு ரீகப் பண்ணுவோம். நான் ஒரு இது சொல்லிடுறீங்களா? இல்ல நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல அதான் ரீகப் ஒன்னு சொல்லிடுறீங்களான்னு. ஓகே சார். ஓகே ஓகே. எல்லா குருமார்களுக்கும், ஐயா இளங்க ஐயா அவர்களுக்கும், தேவதைகளுக்கும், சித்தர்களுக்கும், இறைவனுக்கும் வணக்கம். நான் சொல்லும் அனைத்தும் அனைவருக்கும் நல்லபடியாக சென்றடைய வேண்டும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மெயினாக மனம் எப்படி வேலை செய்யுது, மனம் எப்படி இயங்குது, அது ஒரு காந்தமாக தான் இயங்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். மனதிலேருந்து எண்ணங்கள் எப்படி உருவாகுது, எண்ணங்கள் உருவாக 3 வகையில் நடக்குதுன்னு பார்த்துருந்தோம். புற சூழலில் இருந்து இந்திரியங்கள் மூலியமா அங்கிருந்து எண்ணங்கள் தோன்றுது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததை வச்சு அனுபவத்தை சேகரித்த அனுபவங்களை வச்சு எண்ணங்கள் தோன்றுது. அதுக்கப்புறம் நம்ம பூர்வ ஜென்ம கருமைய பதிவுகள் இருக்கு, அங்கிருந்து எண்ணங்கள் தோன்றுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்புறம் எண்ணங்கள் தோன்றதுக்கப்புறம் சரி, இந்த கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் வந்து சரி இந்த எண்ணங்கள் வந்து எப்படி இந்த 3 பகுதிகள்லையும் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரி, எப்படி வந்து ஒரு எண்ணத்துக்கு வலிமை ஊட்டுறது அப்படின்னு சொல்லி அதை எப்படி உருவேற்றுறது, அதுக்கு எப்படி வந்து சக்தி ஊட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து எமோஷன் கொடுக்கும்போது அதுக்கு சக்தி உண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி நம்ம சப்கான்சியஸ்குள்ளே கொண்டு போகிறதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, அதுக்கு ஒரு 16 டெக்னிக்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த 16 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து சப்கான்சியஸ்குள்ளே கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஐயா சொன்ன டெக்னிக் வந்து இதில் எப்படி வேலை செய்யுது, கர்மா எப்படி இங்கே ரிலேட் ஆகுது, நம்ம என்னதான் சப்கான்சியஸ்குள்ளே கொண்டு போனாலும் நம்ம கர்மா தான் வந்துட்டு அது வந்து அது வந்து ரியாலிட்டிக்கு வர்றதுக்கு, அதாவது நிஜத்தில் வெளியில் வர்றதுக்கு அது அனுமதி பண்ணணும். என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அதை அனுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கு தான் வந்துட்டு கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் மெடிடேஷன், அதுக்கப்புறம் நம்ம சேரிட்டி இதெல்லாம் பண்ணும்போது அந்த கர்மா எப்படி கழியுது, அதுக்கப்புறம் அது கழிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்த தடைகளும் இருக்காது. நம்ம இலக்கு அடையிறது வந்து ரொம்ப எளிதாக இருக்கும். அதை நம்ம வந்து ஈஸியாக போய் நம்ம என்ன வேணுமோ அதை ஈஸியாக அட்டைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இந்த டெக்னிக்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நான் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஐயா ஐயா சொல்கிற நம்ம மன்னிப்பு கேட்குறது, மன்னிப்பு கொடுக்கறது, அதுக்கப்புறம் சேரிட்டி, அதுக்கப்புறம் மெயினாக அந்த காலையில் டைமு, நைட் டைமு பயன்படுத்துறது, கண்ணாடி பயிற்சி, அதுக்கப்புறம் எழுதி பார்க்குறது, அது மாதிரி நிறைய டெக்னிக்ஸை சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ அதை வந்து உங்கள் ஒரு நாளில் வந்து இது வந்து ரெகுலராக பல் வளர்க்குற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி ஒரு ரொட்டீனாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு டெய்லி ரொட்டீனாக அதை நம்ம மாற்றிட்டோம்னா அது நமக்கு தெரியாமலே வந்து நம்ம பதிவுகள் உள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம
இப்போ சும்மா இருக்கும்போது கண்ட கண்ட எண்ணங்கள், நம்ம ஒரு டைரக்ஷனே இல்லாம போயிட்டுருக்கறக்கு, ஒரு ஒரு பாதைய உருவாக்குறோம். அந்த பாதைய உருவாக்கி நமக்கு வேணுங்கிற மாதிரியான விஷயங்கள உள்ள செலுத்துறதுக்காக நம்ம சூழல வந்து அமைச்சுக்கிறோம். அப்படி அமைக்கும்போது நமக்கான எண்ணங்கள், அதுக்கான எண்ணங்களே நம்ம திருப்பி திருப்பி பார்ப்போம். அதுக்கான எண்ணங்களே நமக்கு எழ ஆரம்பிக்கும். அதிகமான அதே எண்ணங்கள் எழும்போது, அதுக்கு போய் சப்கான்ஷியஸ்ல ரீச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்போது, நம்ம கர்மாக்கு ஏத்த அளவுல அது சீக்கிரமா நிஜத்துல வர ஆரம்பிக்கும். இது வந்து கண்டிப்பா எல்லாரும் பயிற்சி பண்ணுங்க. அது மாரி அதுக்கப்புறம் கடைசி வகுப்புல வந்து இந்த அம் சக்கரங்கள பத்தி சொல்லிட்டுருந்தேன். அதுல தான் முடிஞ்சது. ஸோ, அது பெரிய ஒரு டாபிக்கு. அது உள்ள போனா அது இன்னும் பெருசா போகும். சும்மா இப்ப சக்கரங்கள் பத்தி சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அம் ஐயா வந்து இந்த காரண சரீரம் பத்தி சொல்லியிருந்தாரு. ஸோ, கேட்டவுனே ரொம்ப கியூரியஸ் ஆயிருச்சு. இது என்னடா காரண சரீரம்? ஏதோ புதுசா சொல்றாரேன்னு சொல்லிட்டு அது என்னன்னு படிச்சு பார்த்தேன். அது கொஞ்சம் அதுல ஒரு அளவுக்கு ஐடியா வந்தது. ஸோ, அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் டீட்டெயில்டா சொல்லலாம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ, அத நான் சொல்றேன். அது போக இன்னைக்கு வந்து நீங்க இந்த டெக்னிக் எப்படி அடாப்ட் பண்ணணுங்கிற கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். எப்படி எப்படி நீ உங்களுக்கு ஏத்த மாரி அசெம்பிள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து அ ம் அ நான் இத சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். நீங்க எப்படி அது உங்க லைஃப்ல இன்டகிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ, கடைசியா பார்த்துட்டு இருந்தது வந்து சக்கரங்கள், அதோட கலர்ஸு பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மூலாதாரம் வந்து சிவப்பு கலர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் மூலாதார மூலாதாரத்த வந்து அம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகறக்கு இன்னும் சில பேசிக்கான ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் சிலது இருக்கு. அது என்னன்னா, வெறும் பாதத்துல வெறுங்கால்ல வந்து தரையில இல்ல மண் தரையிலயும், புல்லுலயும் நடக்கும்போது வந்துட்டு நம்மளோட மூலாதார சக்கர சக்தி வந்து அதிகரிக்கும். அதுக்குன்னு தார் ரோட்லலாம் தயவு செஞ்சு நடந்துட்டு சக்தி அதிகரிக்குதான்னு பார்க்காதீங்க. சூடாயிரும். அம் நார்மலா மண் தரையில, அதுக்கப்புறம் வந்துட்டு புல்லுல நடக்கும்போது வந்துட்டு அந்த மூலாதார சக்தி வந்து அதிகமாகும். அது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் லாஸ்ட் டைமு. அத பயிற்சி பண்ணுங்க. டெய்லியுமே ஒரு சும்மா முடிஞ்சா ம், வெறும் பாதத்துல நடந்து பாருங்க. நெறைய மாற்றங்கள் இருக்கும். அ இங்க எனக்கே வாய்ப்பில்ல தான். இங்க எல்லாமே தார் ரோடா தான் இருக்கும். ஆனா இது நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஒரு டைம் போட்டிருந்தேன். அப்போ வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருந்தது. கால்ல எனக்கு சின்ன ஒரு ஆணி மாரிலாம் இருந்தது. நான் அந்த குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்ல செருப்பு போடாம இருந்தேன். அது இதெல்லாம் தானாவே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது. ஓ! இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ, வெறும் பாதத்துல நடங்க. ஆனா இப்போ வந்து அதுக்குன்னு அன்சேஃபா இருக்கக்கூடிய சிட்டில அதுலலாம் கொஞ்சம் கஷ்டம். அங்க ரொம்ப இதா இருக்கும். நல்ல இடத்துல ம் அ வயலு, புல்வெளி, அந்த மாரி மண் தரை, கிரவுண்ட்ல மண் தரை அதுலலாம் நடங்க. அதுல வந்து பண்ணீங்கன்னா, அது வந்து ம் அ ரூட் சக்ராவ ஸ்ட்ராங் பண்ணும். அதே மாரி சாப்பிடும்போது கீழ உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிடுங்க. கால மடிச்சு சாப்பிடுங்க. அப்படி பண்ணும்போதும் அப்பயும் ரூட் சக்ராவோட சக்தி வந்து நல்லா நமக்கு கிடைக்கும். அத முயற்சி பண்ணுங்க. ம் அதான் குட்டி குட்டி டிப்ஸு. அதுக்கப்புறம் மூலாதாரம் வந்து ரெட் கலர்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து இத நெறைய மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க மூலாதாரத்துல நெனச்சு, அங்க வந்து செவப்பு கலர் பந்து இருக்கிற மாரி நீங்க நெனச்சுக்கலாம். இல்லன்னா சிவப்பு கலர் தாமரை இருக்கிற மாரி நெனச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அது இல்லன்னா செவப்பு கலர் ஏதோ சக்தி அங்க இருக்கு அப்படிங்கிற மாரி நெனச்சு பண்ணுவாங்க. இது அ நம்ம வந்து இங்க ரெக்கமெண்ட் பண்றதில்ல. ஐயா வந்து ஜஸ்ட் அம் கிறிஸ்டல் மெடிடேஷன் தான் சொல்றாரு. பட் இதெல்லாம் இருக்கு. ஜஸ்ட் அவேர்னஸ்க்காக சொல்றேன். இந்த மூலாதாரத்தில வந்து அந்த ரெட் கலர நெனச்சு பண்ணும்போது என்னாகும் அப்டின்னா, ஆ அதுக்கான சக்தி உண்டாகும். அதே மாரி அந்த பீஜ மந்திரத்த சொல்லிட்டு அந்த இடத்த நம்ம நெனச்சு பார்க்கலாம். இல்லன்னா வந்துட்டு அந்த மந்திரங்கள் இல்லாம ஜஸ்ட் நீங்க மூலாதாரத்த மட்டும் நீங்க நெனைக்கிறீங்கனாலும், அது ஒர்க் அவுட் ஆகும். அங்க வந்து அந்த ஒரு குறு ஃபீல் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்க எங்க மெடிடேஷன் பண்ணாலுமே அந்த அந்த குறு உணர்வு வந்து வரும். ஒவ்வொரு சக்ராலயும் நீங்க ஒவ்வொன்னா மூவ் பண்ணி கொண்டு போலாம். அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண வரும். ஆனா, இதெல்லாம் வந்து இது பண்ணோம்னா அது குண்டலினி யோகத்துக்குள்ள போயிடும். அதுக்கு கைடன்ஸ் வேணும். அது நம்மளா பண்ணக்கூடாது. குண்டலினி யோகத்துக்கு தீட்சை வாங்கணும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு அதில சைட் எஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா, அத வந்து குருகிட்ட சொல்லி கிளியர் பண்ணணும். அது மாரி ப்ராப்பர் வேல போணும். அதனால தான் இத ரெக்கமெண்ட் பண்றதில்ல நெறையா. ஏன்னா தப்பு தப்பா பண்றோம். அதுக்குன்னு சில டைம் இருக்கு. அந்த டைம்ல பண்ணணும். அந்த டைம்ல பண்ணாம பண்ணா சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்தா அத சரி பண்றதுக்கான டெக்னிக் வந்து சொல்லிக் குடுக்குற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். இந்த மாரி நெறைய இருக்கு. அதனால தான் ஐயா வந்து வேணான்னு சொல்றாரு. அம் இதுல பலன் இருக்கான்னா, கண்டிப்பா பலன் இருக்கு. அ கண்டிப்பா பலன் இருக்கு. ஆனா, தப்பா பண்ணா எங்க ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னே தெரியாது. அதுதான் ப்ராப்ளம். அப்புறம் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா, அது எங்க ஆகுது? மைண்ட்ல ஆகுதா? எங்க ஆகுதுன்னே தெரியாது. அது மாரி ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ, ஆனா பண்றதா இருந்தா ப்ராப்பர் கைடன்ஸ் குரு வந்து, "நான் உன்ன பார்த்துக்கிறேன். நீ பண்ணு." அப்படிங்கிற மாரி இருந்தா தான் இதெல்லாம் கன்டின்யூ பண்ண முடியும். அதுதான் ப்ராப்ளம். பட் அவேர்னஸ்க்காக சும்மா சொல்றேன். மூலாதாரம் வந்து ரெட் கலரு. ரெட் கலர நெனச்சு அங்க வந்து அந்த பீஜ மந்திரத்த சொல்லி அந்த இடத்துல பார்த்தோம்னா, அ அங்க வந்து அம் சார்ஜ் வந்து ஆகுறத பார்க்கலாம். இப்ப இன்னொன்னு வந்து எப்படின்னா, இந்த சக்கரங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மாரி நெனச்சுக்கங்க. மூலாதாரம் வந்து பேஸ் சக்ரா. அதுல தான் இருக்கிறதுலயே அதிகமான பவர வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம என்னதான் பவர் இப்ப நம்ம வந்து ஆக்ஞாலயும், சகஸ்காரத்திலயும் வச்சு என்னதான் சக்திய இழுத்தாலும், அத நம்ம ரூட் பண்ணணும். இதெல்லாம் வந்து அம் கிறிஸ்டல் யோகா பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாத்தையும் செஞ்சு குடுக்குது. இந்த சக்கரத்த எங்க டியூன் பண்ணணும், எத இன்கிரீஸ் பண்ணணும், குறைக்கணுங்கிறத வந்து அது டியூன் பண்ணுது. இது இல்ல அப்டின்னா, நம்மளே பண்றோம் அப்டின்னா, இத நம்ம தான் கரெக்ட்டா பண்ணணும். ஏன்னா, நம்ம வெறும் இங்கேயும், இங்கேயும் மட்டும் பண்ணி நெறைய எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா, தலைவலி வந்துரும். நெறைய பேத்துக்கு நீங்க அந்த குண்டலினி யோகா பண்றவங்களலாம் நீங்க பார்த்துருக்கலாம். உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வட்டாரத்துல இருக்கலாம். சிலருக்கு தலைவலி வரும். அம் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஏன்னா, அம் எவ்வளோக்கு எவ்வளோ ரிசீவ் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு அ கீழ கொண்டு போய் ரூட் சக்ரால வைக்கணும் அத. ஏன் அத அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அம் இந்த நான் சொன்னேன்ல பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்லி, இந்த சக்கரங்களோட இது ஸ்ட்ரென்த் வந்து ரூட் சக்ராக்கு தான் ஜாஸ்தி. நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணாலும் ரூட் சக்ரால போய் எவ்வளோ வேணா ஸ்டோர் பண்ணலாம். ஆனா இந்த சக்ராலலாம் நெறைய மெடிடேஷன் பண்ணி, பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா, அ ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சர்க்யூட்ல இப்போ ஒரு ஒயர்ல எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி போகணும் அப்படின்னு தான் ஒரு கணக்கு இருக்கும். அதுக்கு மேல நம்ம அதிகமா சார்ஜ் பண்ணிட்டா என்ன ஆகும்? பர்ன் ஆக ஆரம்பிச்சுரும். பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சுரும் இல்லையா? அந்த மாரிலாம் நடக்க ஆரம்பிச்சுரும். நமக்கு சிலர் என்ன நினைப்பாங்க அப்டின்னா, இங்க இங்க பண்றது தான் வந்து சிறந்த தவம். கீழ செய்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வேஸ்ட்டான தவம் அப்டின்னு சொல்லி நெனச்சுப்பாங்க. அ அந்த மாரி நானும் நெனச்சிருக்கேன். நம்ம இது மேல மேல போணும். என்ன கீழ போயிட்டு அப்டின்னு சொல்லி. ஆனா அது தவறான ஒரு இது. நம்ம என்னதான் வந்து மேல தவம் செஞ்சாலும், அது தாங்குற அளவுக்கு தான் தாங்கும். கீழ இருக்கிறது தான் வந்து அதிகமான சக்தி இருக்கு. அதுல தான் வந்து நெறைய ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எங்க மேல போனாலும் அத கொண்டு வந்து திருப்பி கீழ இறக்கிரணும். இறக்கலன்னா நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகும். கண்டிப்பா பிரச்சனை வரும். இது வந்து நார்மலா ஒருத்தன் இருப்பான். எதுவுமே பண்ணாம இருப்பான். அவன் நல்லா இருப்பான். நம்ம எல்லாம் செய்வோம். நமக்கு ப்ராப்ளம் வரும். ஏன்னா, தப்பு தப்பா பண்றனால இந்த ப்ராப்ளம்லாம் வரும். எனக்கும் வந்திருக்கு. இருக்கு. இன்னும் ப்ராப்ளங்கள் இருக்கு. சரி பண்ணணும். அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இது பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாரி கீழ இருக்கிற சக்ரா, ரூட் சக்ரா தான் ஸ்ட்ராங்கு. அதுல தான் நெறைய சேவ் பண்ண முடியும். அதே மாரி மத்த சக்ரால இவ்வளோ நேரம் தான் பண்ணணும்னு சில கணக்கெல்லாம் இருக்கு. அந்த ரூட் சக்கராக்கு மேல இருக்கிற சக்ரா, சுவாதிஷ்டானம், மணிபூரகம் அதுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் பண்ணணும். ரொம்ப நேரம் பண்ணக்கூடாதுங்கிற கணக்கும் இருக்கு. அம் அ அதுல வந்து தெரியாம என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, அந்த சக்கரத்திலயும் ஓவர் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ம் கீழ இருக்கிற அந்த 2வது, 3வது சக்கரம்லாம் பார்த்தீங்கன்னா, அது நெறைய அம் அ மத்த தொடர்புகள்லாம் உண்டாக்கக்கூடிய அந்த இன்டர்னல் வேர்ல்ட் தொடர்புலாம் உண்டாக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அதுல இருக்கு. அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணணுமோ, அவ்வளோதான் சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த மாரியெல்லாம் இருக்கு. மத்த சக்கரங்கள்ல வந்து எப்படி பண்ணணுங்கிறது இருக்கு. ஆனா, நம்ம மேல போகும்போது நெறைய நேரம் இந்த சக்கராலலாம் இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அங்கருந்து ரிசீவ் பண்றது தான். ஆனா, கீழ இருக்கிற சக்கரங்கள்ல எந்த சக்கரத்துல அதிகமா இருக்கணும், எங்க எங்க குறைவா இருக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்கு. அதுதான் அது குருமார்களோட கைடன்ஸ்ல தான் பண்ணணும். அப்பதான் வந்து அது கரெக்ட்டா போகும். இல்லன்னா
ஏன்னா எப்படி யார் பண்ணாலும் ஏதோ ஒரு தப்பு பண்ணுவோம். அத சரி பண்ற அளவுக்கு நமக்கு குரு கூட இருக்கணும். அதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் ஐயா வந்து கிறிஸ்டல்ல வந்து குடுத்துடுறாரு. கிறிஸ்டல் வந்து இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுது. நம்ம மூச்சு காற்று மூலியமா வந்து எடுக்கும்போது, இது வந்து எந்த சக்கரத்த எங்க குறைக்கணும், எத வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஏன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து பக்தி, அன்பு இதெல்லாம் பெருகணும். உங்க மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு குடுக்கணும் அப்டின்னா, உங்க அநாகத சக்கரம் வந்து ப்ராப்பரா வேலை செய்யணும். அது ப்ராப்பரா வேலை செஞ்சா தான் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு குடுக்கக்கூடிய தகுதி நமக்கு வரும். அது வந்து எப்படி நடக்கும்னா, கிறிஸ்டல் மெடிடேஷன்ல பண்ணும்போது, இந்த சக்கரத்த வந்து அ உங்களது நம் ஒவ்வொருத்தரோட சக்கரம் எப்ப இருக்கோ, அதுக்கு ஏத்தத மாரி கூட்டுறது, குறைக்கிறதெல்லாம் அது பண்ணும். அது பண்ணுது. அதனால தான் வந்துட்டு ஐயா வந்து "இவ்ளோ ரிஸ்க் எடுக்காதீங்கப்பா. இருக்குறதுலயே சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு. அது எல்லாத்தையும் பண்ணும். நீ சும்மா வந்து அதுக்கான டைம குடு. அதுக்கு வந்து உன்னோட டெடிகேஷன குடு. அது தானா எல்லாத்தையும் செய்யுது." அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்கு. நம்ம வந்து என்னமோ சரி ஏதோ அந்த கிறிஸ்டல வச்சுக்கிட்டு பண்றோம். என்னதான்டா நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் இதுக்கு பின்னாடி இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு. நம்ம தனியா பண்ணோம் அப்படின்னா, எவ்ளோ ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது இவ்ளோ இருக்கு. இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அத எல்லாத்தையும் அது சிம்ப்ளிஃபை பண்ணி அது பண்ணுது. அத உணரணும். வாங்கி நம்ம பயன்படுத்தணும். அது அது எவ்ளோ பெரிய விஷயங்கிறது நமக்கு இன்னும் புரியுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இத தேடுறவங்க, அ இதுல அலைஞ்சு திரியறவங்க, இல்ல அலைஞ்சு திரிஞ்சு தப்பு பண்றவங்க, அ அலைந்து திரிஞ்சு வேற வழியில போறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இத வந்து இது வந்து ப்ராப்பர் வே. இதுல வந்து தப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு வழியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் வாட்டி நான் கேள்விப்படுறேன். இதுல வந்து தவறாகறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெத்தடு, ஒரு கிறிஸ்டல் வந்து அத பண்ணுது அப்படிங்கிறது, அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எனக்கு அதாவது சொல்லி புரிய வைக்க முடியாது. அத வந்து அனுபவிங்க. எல்லாரும் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா ஐயாகிட்ட கேளுங்க. அது வந்து அம் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுங்க. இது தப்பா இருந்தாலும் பரவால்ல. இது வந்து எனக்கு வேலை செய்யுது. ஆமா செய்யுது. இது எனக்கு வேலை செய்யல. உண்மையா செய்யவே எதுவுமே செய்யல அப்டின்னா, செய்யல. அத சொல்லுங்க. ஏன் நம்ம வந்து உண்மையாலுமே எக்ஸ்பெரிமென்ட் பண்ணணும். இப்ப இன்னொருத்தர் சொல்றாருங்கிறதுக்காண்டி எனக்கு அது வேலை செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது. எனக்கு என்ன ஆகுதுங்கிறத உண்மையாலுமே வந்து ஒரு பொருள் வாங்குனா நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? அந்த மாரி டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுது? அப்படிங்கிறத பாருங்க. உண்மையாலுமே என்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நீங்க பாருங்க. நீங்க வந்து எதையும் நம்பிக்கையின் அடிப்படையிலலாம் எடுத்துட்டு போ வேணாம். ஃபீல் பண்ணுங்க. உண்மையாலுமே உணருங்க. உணர்ந்து கண்டுபிடிங்க. ஓ! இது இப்படிலாம் ஆகுதா? ஓ! இப்படிலாம் பண்ணுதா? ஓ! இதெல்லாம் பண்ணுமா? அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். அப்பதான் மனசு நம்பும். இல்லன்னா மனசு எப்படி நம்பும்? சும்மா அ தெரியுதா? அப்படியே ஆயிடும், இது ஆயிடும் அப்படின்னெல்லாம் நம்பாது. மனசுக்கு உண்மையா பளிச்சுன்னு படணும். ஓ! ஓ! இப்படிதான் ஆகுதுங்கிற மனசு ஒத்துக்கணும். அப்பதான் வந்து நம்பிக்கை வரும் அது மேல. இல்லன்னா நம்பிக்கை வராது. அதனால எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுங்க. கிறிஸ்டல் வாங்குனவங்க, மருந்து வாங்குனவங்க எல்லாருமே வந்து அத எடுத்து உண்மையாலுமே இது என்ன பண்ணுதுங்கிற அதுக்குன்னு கொஞ்சம் கவனத்த செலுத்துங்க. அது என்ன பண்ணுது? நமக்குள்ள என்ன மாற்றத்த கொண்டு வருதுன்னு எல்லாத்தையும் பாருங்க. அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அது மாரி இந்த கலர்ஸ் மட்டும் சும்மா சொல்லிர்றேன். சுவாதிஷ்டானம் வந்து ஆரஞ்ச் கலரு, அ மணிப்பூரகம் வந்து எல்லோ, அநாகதம் வந்து கிரீனு, அ விசுத்தி வந்து ப்ளூ கலரு, ஆக்ஞா வந்து வயலட்டு, சகஸ்காரம் வந்து இண்டிகோ கலரு. கத்திரிப்பூ கலர் இன்னும் திக்கா இருக்கும் இந்த இடத்துல. இந்த இது கத்திரிப்பூ கலர்ல இன்னும் திக்கா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா நீங்க காலையில வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு, அம் இந்த கைய தேய்ச்சுட்டு கண்ல வைக்கும்போது, இங்க வந்து அந்த வயலட் கலர் வந்து கண்லயே பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து தெரியும். நீங்க அந்த எனர்ஜி இறங்கிருச்சு, நல்லா இறங்கிருச்சு அப்டின்னா, நல்லா மெடிடேஷன் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த வயலட் கலர் வந்து அந்த கண்ல வந்து இப்டி ஒத்தம்போது வந்து அந்த வயலட் கலர் வந்து நல்லாவே தெரியும். நீங்க கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணும்போது அத வந்து ஃபீல் பண்ண முடியும். அது நடக்கும். கண்டிப்பா. ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அத பார்த்துருக்கேன். அதனால ம் அதே மாரி மெடிடேஷன் பண்ணும்போது வந்துட்டு, அந்த வேவா வந்து உள்ள இறங்கும். அப்படியே ரொம்ப நேரம் மெடிடேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாரி அனுபவங்கள் இருக்கலாம். பட் நான் நான் ஃபேஸ் பண்ணத சொல்றேன். அப்படியே அலை அலையா வந்து இறங்கும். இப்படி வந்து ஒவ்வொன்னா உள்ள இறங்குறது வந்து நல்லா தெரியும். ரொம்ப நேரம் மெடிடேஷன்ல இருக்கும்போது அது தெரியும். அப்புறம் இந்த காரணம் சரீரம் பத்தி சரி ஐயா புதுசா இருந்ததா, சரி என்ன ஏதோ காரண சரீரம்னு ஒண்ணு சொல்றாரே, சரி இது என்ன இது?
இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படலையே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதை படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னன்னா 3 வகையான சரீரங்கள் இருக்கு. நம்ம ஃபிசிக்கல் பாடி நம்ம நம்ம உடல் இந்த பாடி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்தூல சரீரம்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம மேக்னெட்டிக் பாடி, ஆரா பாடி அப்படின்னு சொல்றது. அது நம்ம உயிர் வந்து ஓடுறதுனால, அந்த மின்காந்தம் ஓடுறனால பயோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகுது. அதுதான் பாடி ஃபுல்லா இருக்கு. அது ஆறாவா இருக்கு. அதுதான் மனமாகவும் செயல்படுதுன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஸ்தூல உடல். அதுக்குள்ள வந்துட்டு இன்னொன்னு வந்து காரண சரீரம் அப்படின்னு சொல்றாங்க. இது 3வது. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல வந்து கான்ஷியஸ்க்கும், சப்கான்ஷியஸ்க்கும் கீழ சூப்பர் கான்ஷியஸ்க்கு நடுவுல சப்கான்ஷியஸ்க்கும், சூப்பர் கான்ஷியஸ்க்கும் நடுவுல இந்த அம் காரண சரீரம் வந்து இருக்கு. சரி, இந்த காரண சரீரத்தோட காரணம் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இதுதான் வந்து விதை. இதுதான் வந்து எல்லா விதைகளையும் சேகரிச்சு இந்த கர்ம விதைகள் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. நம்ம புதுசா சேர்க்கிறதும், இதுவரைக்கும் நம்ம சேர்த்ததும், அந்த விதைகள் எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கு. இந்த சப்கான்ஷியஸ்ல நான் வந்து நெறைய இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இந்த கான்செப்ட் இதுக்குள்ளேயே வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஆனா, இது இன்னும் லேயர் பிரிக்கிறாங்க. இன்னும் இதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த காரண சரீரத்துக்குள்ள தான் அந்த விதைகள் இருக்கு. ஆனா, அந்த சப்கான்ஷியஸ்க்குள்ள எண்ண பதிவுகளும், அதோட எமோஷன்ஸும் எல்லாமே வந்து சப்கான்ஷியஸ்க்குள்ள அடங்கியிருக்கு. ஆனா, இந்த அத அதுக்கான எப்படி கட் பண்ணுமா? ரவுண்டா இருக்கிறத கட் பண்ணுமா? இடையில குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அந்த மியூட் போட்டுக்கோங்க எல்லாரும் இடையில தொந்தரவுக்காக. மன்னிக்க. ஓகே. அந்த காரண சரீரத்துக்குள்ள தான் வந்துட்டு அந்த கர்மாவோட விதைகள் எல்லாமே அதுக்குள்ள தான் வந்து இருக்கு. இப்ப வந்து சரி இது எப்படி வேலை செய்யுது? இது என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அம் சப்கான்ஷியஸ்ல வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்ப நம்ம வண்டி ஓட்டி, ஓட்டி, ஓட்டி அது ஒரு பேட்டர்ன் ஆயிடுது. அது மாரி நீச்சல் பழகுறோம்னா அது ஒரு பேட்டர்னு. அது மாரி நம்ம எந்த விஷயத்த ரிப்பீட்டடா செய்றோமோ, அது எல்லாமே பேட்டர்னா வந்து நம்ம சப்கான்ஷியஸ்க்குள்ள பதிவாயிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம இத எப்படி பண்றோம்னே தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி நெறைய வாட்டி பண்ணியிருப்போம். அந்த மசில் மெமரி அந்த இது எல்லாமே சப்கான்ஷியஸ்ல அந்த பேட்டர்ன் இருக்கிறனால, அத நம்ம ஒரு ஒரு சிரமமே இல்லாம செய்வோம். அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் சப்கான்ஷியஸ்க்குள்ள இருக்கு. ஆனா, அதுக்கான விதை, அதுக்கான மூல காரணம் வந்து எங்க இருக்குன்னா, இந்த காரண சரீரத்துக்குள்ள தான் அந்த விதை இருக்கு. இப்ப புதுசா எப்படி ஒரு விதை உருவாகுது? இப்ப என்னன்னா, அந்த விதையிலிருந்து தான் வந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் தூண்டப்பட்டு மேல் எழும்பி வருது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த விதைய வந்து வளர்க்கிறோமா? அ இல்ல அந்த விதைய வந்து திருப்பியும் போட்டு சப்ரஸ் பண்றோமா? இல்ல அந்த விதைய வந்து எரிக்கிறோமா? அப்படிங்கிற 3 விஷயங்கள் நடக்குது. இப்போ நமக்கு அந்த காரண சரீரத்திலிருந்து ஒரு எண்ணம் ஒரு எண்ணம் உருவாகுது. அந்த எண்ணம் வந்து மேலெழும்பி வருது. அது ஒரு கோபமாகவோ, ஏதோ ஒரு அ எண்ணமா இருக்கட்டும். அது வந்து மேலெழும்பி வருது. மேலெழும்பி வரம்போது, நான் அத வந்து புடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் இப்போ கோபங்கிற ஒரு எண்ணம் வந்து உணர்வோட வருது. இன்னும் நம்ம டீட்டெயில்டா இன்னும் அம் பிசிக்கலா அத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா? நரம்பு மண்டலம், உடல். இதுக்கு உள்ள வந்து அந்த எண்ணங்கள் வந்து பரவும். அந்த பரவுனத அந்த எண்ணத்த நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளே அந்த கோபமா மாறுவோம். இப்ப எனக்கு ஒரு கோபம் உண்டான ஒரு எண்ணம் வருது. யாரோ நம்மள இரிட்டேட் பண்றாங்க. அத நெனைக்கும்போது அத நெனச்சு பார்க்கும்போது அந்த கோபம் உள்ளிருந்து வருது. அப்புறம் அந்த கோபத்த புடிச்சுக்கிட்டோம்னா, உடனே பல்ல கடிக்கிறது, மூச்சு மாறுறது, அந்த கோபத்த வெளிய செலுத்துறோம் இல்லையா? ரியாக்ஷன் குடுக்குறோம் இல்லையா? எக்ஸ்பிரஸ் பண்றோம் இல்லையா? உடல் மொழியில வந்து வெளிப்படுத்துறோம் இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த விதை வந்து வளருது இன்னும். இன்னும் அது அது வந்து அதிகமாயிட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, இப்போ கோபம் வருது. நான் எஸ்கேப் ஆகுறேன். எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளான ஒரு எண்ணம் வருது. எனக்குள்ள ஒரு ட்ராமாவோ, இல்ல கோபமோ ஏதோ ஒண்ணு இருக்கு.
அது வரும்போது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ரொம்ப அம் அ எனக்கு புடிக்கல. அந்த எண்ணம் வர்றது எனக்கு புடிக்கவே இல்ல. நான் வந்து எஸ்கேப் ஆகுறேன் அதுலருந்து. ஏதோ டிவி பார்க்குறேனோ, இல்ல வேற ஏதோ வேலை செஞ்சோ வந்து அந்த எண்ணத்த தவிர்க்கிறேன். தவிர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் சப்ரஸ் பண்றேன். சப்ரஸ் பண்ணும்போது வந்து, அது என்ன ஆகுதுன்னா, மீண்டும் வந்து ஆழமா கொண்டு போய் திருப்பி பதிக்கப்படுது. ஏன்னா, நம்ம அத வந்து ப்ராசஸே பண்ணல. அது எழுந்து வருது. அத நம்ம எதுவுமே கண்டுக்கவே இல்ல. அது வந்து திருப்பி கொண்டு என்ன ஆகுதுன்னா, ஆழமா போய் திருப்பியும் வந்து அது விதையா வந்து விதைக்கப்படுது. அது வந்து எப்ப ட்ரிகர் பாயிண்ட் கிடைக்குதோ, அப்ப வந்து வெடிக்கும். அதனால தான் பர்ஸ்ட் அவுட் ஆகுறது. ஒருத்தர வந்து அ நமக்கு நல்லா தெரியும். இவங்கள இதுல ட்ரிகர் பண்ணோம்னா, இவங்க பயங்கரமா கோவப்படுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த மாரிலாம் செஞ்சிருக்கலாம் எல்லாம் நெறைய பேர். அ அப்படி ட்ரிகர் ஆகு அ அதுக்குன்னு எல்லாருக்கும் அதுக்குன்னு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். இத தட்டுனா அங்க வெடிக்கும் அப்படிங்கிற மாரி தெரியும். இந்த மாரி நம்ம எவ்ளோ வாட்டி அத சப்ரஸ் பண்ணி வைக்கிறோமோ, அது ஒரு அணுகுண்டு மாதிரி. அத தொட்டோம்னா போதும். அது வந்து நம்ம வந்து டப்புன்னு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எண்ண அலைகள் மேலெழும்பி வரும். அப்போ வந்து உட்காந்து உட்காந்து பார்த்துக்கிட்டோ, ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோ இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தெளிவு இருக்காது. அது என்ன நடக்குதுன்னே தெரியாது. குபீர்ன்னு வந்து வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிரும். அப்புறம் வந்து நம்ம யோசிப்போம். ஏன் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணோம்? அம் அது வந்து அந்த காரணத்துக்காக தான் நம்ம ட்ரிகர் ஆகுறோங்கிறது இருக்காது. இது எல்லா பதிவுகளும் அது கோப பதிவுகளா உள்ள வந்து இருக்கும். வேற ஏதோ காரணத்துக்காக எதையோ ஒண்ணு ட்ரிகர் பண்ண போய் அந்த கோபம் வெளில வரும். அது அ எப்படி சொல்றது? நம்ம எதையோ ஒண்ணு நெனச்சு சப்ரஸ் பண்றோம் அப்டின்னா, அந்த கோபம் அது சம்மந்தப்பட்டு தான் வெளில வரணுங்கிற அர்த்தம் கிடையாது. அது வேற எங்க வந்து அது அ வடிகால் ஆகணும்னு இருக்கோ, அந்த இடத்துல வெளிய வரும். ஸோ, அதனால சப்ரஸ் பண்ணோம்னா, எச்சா நம்ம வந்து அந்த காரண சரீரத்துக்குள்ள போய் விதைகளை எச்சா வந்து ஊன்றிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு வழி இருக்கு. இது அது ஆனா ரொம்ப கஷ்டம். இது வந்து சொல்றேன். இது பிராக்டிகலா ப்ராசஸ் பண்றது, இது பண்ணணும். இதுதான் மெடிடேஷனுக்குள்ளேயும் நடக்குது. என்ன அ சொல்றாங்க அப்டின்னா, அந்த எண்ணம் வந்து மேலெழும்பி வரும்போது என்ன பண்ணணுமாமா, நம்ம வந்து அம் அத வந்து முழுமையா நமக்குள்ள முழுமையா கடந்து போக அனுபவிக்கணும். அது வந்து பயமாக இருந்தாலும், என்ன அ ஆனா அத ரியாக்ட் பண்ணக்கூடாது. அத நம்ம வந்து அ ஏத்துக்க கூடாது. ஆனா அத முழுமையா கடந்து போக அனுமதிக்கணும். அது எப்படின்னா, ஒரு அலை வந்து எழும்பி அடங்குற மாதிரி. இப்போ வந்து ஒரு கோபம் வருது. அ நான் வந்து அந்த கோபத்த வந்து எனக்குள்ள முழுமையா அனுமதிக்கிறேன். அனுமதிக்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, அம் இப்போ அந்த கோவம் வந்து அப்படி வரும்போது என் மனசு எப்டி இருக்கு? என் ஹார்ட் எவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கு? எப்படி இருக்கு? என் மூச்சு எப்டி இருக்கு? என் உடம்பு டைட் ஆகுதா? அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படியே இருந்து பார்க்கணும். நம்ம அத வந்து வெளியில காட்டவும் கூடாது. அதே நேரத்தில அத வந்து ம் அ முழுமையா அனுமதிக்கணும். அப்படி அனுமதிக்கும்போது, அது முழுமையா தோன்றி, முழுமையா மறைஞ்சிரும். அப்போ வந்து அது வந்து அழிக்கப்படுது. அத ஆனா இத பண்றது ரொம்ப கஷ்டம். இது எப்படின்னா, ஆன் ஸ்பாட்ல யாராவது நம்மள திட்டும்போது வந்துட்டு, இது ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதும், அது அந்த அளவுக்கு பக்குவம் இருந்தா தான் நமக்கு அந்த கோபம் வராம இது பண்ண முடியும். இது வந்து சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா நீங்க வந்து தனியா இருக்கும்போது வந்து, நமக்குள்ள தான் ஏகப்பட்டது ஆல்ரெடி இருக்கே. அதுல ஏதோ ஒண்ணு எடுத்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். லைவ்ல பண்ண வேணாம். லைவ்ல பண்ணா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதனால ஆல்ரெடி உள்ள இருக்கிறது ஏதோ ஒண்ணு எடுத்து, அது முழுமையா அலோவ் பண்ணுங்க. ம் ஷேமா இருக்கட்டும், கில்ட்டா இருக்கட்டும், ம் கோபமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் முழுமையா நம்ம உடம்புல கடந்து போகட்டும் அது. அத வந்து அலோவ் பண்ணோம்னா, அப்பதான் வந்து அது முழுமையா வெளில போகுது. ஸோ இந்த மாரி அந்த அ அதுக்குள்ள அந்த இவ்ளோ விதைகள் இருக்கு இல்லையா? இந்த விதைகள் தான் வந்து நம்ம சூப்பர் கான்ஷியஸ்க்கு போகறக்கு தடைகளா இருக்கு. அந்த காரண சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்துட்டு, நமக்கு வந்து அந்த அம் ஆன்மா, சூப்பர் கான்ஷியஸ் அங்க போய் ரீச் ஆகறக்கு அதுதான் வந்து அதுதான் கடைசி கேட். அதுதான் கடைசி இது. அத வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த ஐயா சொல்லிக் குடுத்த அந்த
கிறிஸ்டல் யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது வந்து, இதெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து கரைய ஆரம்பிக்குது. அதுல தான் வந்து இதுக்கு ஐயன் ஏன் மன்னிப்பு கேளு, மன்னிப்பு குடுன்னு கேட்கிறதெல்லாம் வந்துட்டு, இப்போ ம் இந்த எண்ணத்துக்கான வலிமைய வந்து நம்ம உடைக்கணும். இப்போ வந்து அது பவர்ஃபுல்லா வருது. எமோஷனோட இருக்கு. அது நல்லா தெரியுது நமக்கு. ஆனா அத வந்து அது கூட எதிர்த்து சண்டை போட்டாலும் அது சக்தி அதிகமாயிடுது. அத வந்து விலக்கி விட்டாலும் அதுக்கு சக்தி அதிகமாகுது. சரி இது என்னதான் பண்றது அப்படின்னா, மன்னிப்பு கேட்டு உண்மையாலுமே மன்னிப்பு குடுக்கும்போது மட்டும் தான், அதுக்கான வீரியம் குறையுது. அப்படிதான் அத வந்து டிஸ்மேண்டில் பண்ண முடியுது. அ நான் சொன்னேன் இல்லையா? அத நம்ம முழுமையா நமக்குள்ள கடந்து போக அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அப்போ வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு குடுக்கும்போது, அதுக்கான வலிமை இழந்து, அது நமக்குள்ள வந்து பாஸ் ஆயி வெளில போகுது. ஸோ இந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு குடுக்குறதுக்குள்ள, இதுக்குள்ள இவ்ளோ ஒரு சூட்சுமம் இருக்கு. அதுக்குள்ள அவ்ளோ பவர் இருக்கு. அது மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு குடுக்கும்போது வந்து, அது மனசார வந்து எல்லாராலயும் பண்ண முடியுமான்னா, முடியல ஆக்சுவலா. அது உண்மை அதுதான். ஒரு சில விஷயங்கள்ல வந்து மன்னிப்பு கேட்க தோணுது. ஒரு சில விஷயங்கள்ல மன்னிப்பு குடுக்க தோணுது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளையும் மீறியும் நம்மளே மன்னிப்பு கேட்கணும், குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது ஃபர்ஸ்ட்டு விஷயம். நெனைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் அத வந்து கு நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், குடுக்குறோம். ஆனா மனதளவுல கேட்கிறோம். ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா, அது உண்மையாலுமே மன்னிப்பு குடுக்குறதில்ல நம்ம. மன்னிப்பு கூட சும்மா கேட்டுறோம் ஏதோ பேருக்கு. மனசார வந்து அந்த 100% நடக்குதான்னா, நடக்க மாட்டிது. ஸோ அதுக்கு வந்து மேபி இந்த கேசிஎம் ஹெல்ப் பண்ணும்னு நெனைக்கிறேன். அதேமாரி கிறிஸ்டல் யோகா, மெடிடேஷன் அது பண்ணும்போது ஒரு மாற்றம் வரும்னு நெனைக்கிறேன். அது எனக்கு நான் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. அது இன்னும் உணர்வுபூர்வமா நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. பட் அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா இன்னும் தெரியுது உள்ளுக்குள்ள சில லேயர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய இத வந்து மன்னிப்பு கேட்டும், குடுத்தும் அது அத இது வீக் பண்ண முடியல. அந்த பிளாக்கேஜாவே இருக்கு. அது ரொம்ப கடினமாவும் இருக்கு. ஏன்னா உள்ள டீப்பா மெடிடேஷன் பண்ணி உள்ள போம்போது எல்லாம் தெரியுது. அ அது அது அந்த அளவுக்கு அத வந்து அசச்சு பார்க்க முடியல. அதான் கர்மா நல்லா தெரியுது. அத அசச்சு பார்க்கவே முடியல. அதுதான் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் இது இப்படியே இருக்கு? இது என்ன பண்றது? அப்படின்னாலும் அதுக்கு வழி தெரிய மாட்டேங்குது. மேபி இது கிடைக்கும்போது வந்துட்டு அத ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை வந்து நமக்கு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் அத பயிற்சி பண்ணுங்க. பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சரி இதுக்கு வந்து அதோட வலிமைய இழக்க வைக்கணும். அது வந்து ம் ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தோம்னா, அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உண்மையாலுமே மன்னிப்பு குடுத்துட்டோம், இல்ல மன்னிப்பு கேட்டுட்டோம், மனசார 100% கேட்டுட்டோம்னா, அதுக்கு சக்தி இல்ல முடிஞ்சிருச்சு. ஆனா அது பண்ண முடியல. அததான் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுதான் இருக்கறதுலயே கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு உள்ள அந்த அக்செப்டன்ஸ்ன்னு சொல்றாரு இல்லையா? அந்த அக்செப்டன்ஸ்ங்கிறது வந்து நம்ம அக்னாலெட்ஜ் பண்ற மாரி, ஓகே என்கிட்ட இது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓ! இந்த விதையெல்லாம் இருக்கு. அக்னாலெட்ஜ் பண்றோம். ஓ! மொத அக்னாலெட்ஜ் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ். அக்னாலெட்ஜ் பண்ணணும். அக்னாலெட்ஜ் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு குடுக்குறது. அக்னாலெட்ஜ் பண்ணும்போது தான் இந்த விதைகள்லாம் நம்மகிட்ட இருக்கு. இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கர்மாவ எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு குடுக்கும்போது தான் வந்துட்டு, அத வந்து அந்த கர்மாவ வந்து அசச்சு பார்க்க முடியும். அத கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு அத கிளியர் பண்ணணும். அத பண்ணும்போது தான் வந்து தூய்மையாகுது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த சூப்பர் கான்ஷியஸ்குள்ள போகக்கூடிய கேப்பபிலிட்டி அதான் வந்து கேட்காமலே தரப்படும், தட்டாமலே திறக்கப்படுங்கிறதெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு போணும். இப்பல்லாம் வராது. இப்ப கேட்டாலும் கிடைக்காது. அந்த நிலைமையில தான் இருக்கோம். நம்ம வந்து கேட்காம கிடைக்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் போகணும். அவரு ஈஸியா சொல்றாரு. அவரு வந்து எவ்வளோ ஜென்மத்தில என்னென்ன செஞ்சுட்டு வந்தாரோ, அதனால அவரு ஈஸியா சொல்றாரு. நமக்கு அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் கஷ்டமா இருக்கு. இன்னும் என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, இன்னும் என்னென்னலாம் கிடக்குன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சு அந்த உள்ள போகணும். உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா கிளியர் பண்ணணும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு நம்மளும் போணும். ஆனா அவர் சொல்றது 100% பாசிபிள். இதெல்லாம் செஞ்சு அவர் சொல்றத அச்சீவ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அது கண்டிப்பா பாசிபிள். அதுக்கு தான் வந்து இந்த கேசிஎம், கிறிஸ்டல் இதெல்லாம் அப்புறம் தர்மம் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்டின்னு சொல்லி நான் நம்புறேன்.
நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இந்த டெக்னிக் நான் சொன்னதை வந்து ஒரு ப்ராசஸாக ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், சரி இதெல்லாம் சொல்கிற ஓகே, சரி நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இதில் வந்து நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நான் நாலேஜஸ் வந்து இது பண்ணியிருக்கேன், மெட்டீரியலிஸ்டிக்காகவும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடக்காமல் போன விஷயங்களும் சிலது இருக்குது, அப்படியும் இருக்குது. ஆனால் என்னென்னா இதில் வந்து கிடைக்காததை விட கிடைச்சது ஜாஸ்தி. அதுதான் உண்மை. கிடைச்சது ஜாஸ்தி. ஸோ நம்ம அதை பார்ப்போம். நம்ம ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாம இருக்கறக்கு, ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றோம். அதுக்கு நெறைய கிடைக்குது. சிலது கிடைக்க மாட்டேது. அப்ப எனக்கு வந்து புரியல. சரி வந்து இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குது. ஆனா சில விஷயங்கள் ஏன் எனக்கு கிடைக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லி நெறைய தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த கர்மா கிளாஸ் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்பதான் இது வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு ஆன்சர், ஒரு கம்ப்ளீஷன் கிடைச்சது. ஓ! ஏன் இது நடக்க மாட்டேது? இவ்ளோ ப்ராசஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன் அப்புறம் பண்ண முடியல? அப்படின்னு பார்க்கும்போது தான், ஓ! இது கர்மா தான் காரணம். அந்த கர்மால வந்து அது வந்து சில இத புடிச்சு வச்சிருக்கு. அத விட மாட்டேது. அத நடக்க வந்து விட மாட்டேதுங்கிறத புரிதல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. அப்புறம் தான் வந்து ஒரு 360 டிகிரி அம் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து கிடைச்சது இந்த டெக்னிக்ல. ஓ! இத இப்படி பயன்படுத்தலாமா? அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவா புரிஞ்சுது அதுக்கப்புறம். இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. நீங்க பயிற்சி பண்ணுங்க. அதே மாரி இது வந்து ஒரு 48 டேஸோ, இல்ல வந்து 3 மந்த்ஸ் பிளானோ, 1 மந்த் பிளானோ என்னமோ நீங்க வந்து எடுத்துக்கிட்டு, டெய்லியும் வந்து எழுதுங்க. சும்மா ஒரு நம்பர்ஸ் போட்டுக்கங்க. ஓகே, இன்னைக்கு இதுக்கான பயிற்சி என்னென்ன பண்ண போறேன். சும்மா ரொம்ப டீட்டெயில்லாம் எழுத வேணாம். என்ன பயிற்சி பண்ண போறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அம் அ அதுக்கான செயலாக்கமா வந்து என்ன முன்னெடுத்தேன். இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு அடியாவது அத நோக்கி நம்ம வைக்கணும். அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஐயா நம்மளோட எண்ணத்த வந்து அட்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா எழுதுங்க. நீங்க அத எவ்வளோ தூரம் ரீச் பண்றீங்க. ஒரு ஒரு கோல் 48 டேஸ், 30 டேஸ் அது மாரி வச்சுட்டு எவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கேன். 30 டேஸ்க்கு அப்புறம் இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கேன். அத அட்டைன் பண்ணிட்டேன். அட்டெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் டார்கெட் வச்சிருக்கேன். அந்த மாரி வந்து நீங்க இது பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க வேணா கொஸ்டின்ஸ் கேளுங்க. இதுல எப்படி வந்து நீங்க செட் பண்ணிக்கிறது டெய்லி லைஃப்ல அப்படிங்கிற மாரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். சார், அந்த காரிய உணவு பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. காரிய உடம்பு சரீரமா? சரீரம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், அந்த பிஸ்கெட் இருக்கு, 5 செல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அன்னமய கோஷம் இருக்கு, பிராணமய கோஷம் இருக்கு. இதுக்கு இடையில அந்த காரிய உடம்பு இருக்கா? இதுக்கு மனோமய கோஷத்துக்கு காரிய உடம்பு இருக்கா? இது மூணு ஐயா, ரிலேட். நீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ டீட்டெயிலா தெரியாதுங்க. அவர் வந்து காரிய சரீரம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாரா? ஸோ அதுக்கப்புறம் சரி அது என்னதான் அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சது. நான் இன்னும் நீங்க சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னும் அத வந்து நான் கம்ப்ளீட்டா இது பண்ணதில்ல. அன்னமய கோஷம், அதுக்கப்புறம் நெறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் 5 இருக்குல்ல. 5ஆ சம்திங் அது மாரி டிஃப்ரெண்ட் திரைகள் இருக்கு. அத தாண்டி தான் வந்து ஆன்மா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வந்து இந்த ஆன்மாக்குள்ளேயே போல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து தாட்ஸ ப்ராசஸ் பண்ணி பத்தி பேசிட்டு இருக்கோம். தாட்ஸ ம், ம், எப்படி ப்ராசஸ் பண்றோம் அவங்களுக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த ம், ம், காரிய உணவு பத்தி நீங்க எங்க தெரிஞ்சுட்டே எனக்கு தெரியாது. எங்க ரிசர்ச் பண்ணி எனக்கு தெரியாது. சரிங்களா? எதை ம், ம், ரிசர்ச் பண்ணியே தெரியாது எனக்கு. இல்ல ம், யூடியூப்ல ம். பாத்தீங்களா? இல்ல இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி தெரிஞ்சுட்டே தெரியாது எனக்கு. இந்த ஓகே. காரிய உடம்புல போய் அந்த எண்ணம் வந்து தாட்ஸோ போய் ஸ்டோர் ஆகுது. கர்ம வினையோ ஸ்டோர் ஆகுதுன்னா, அது ம், ம், பேசிக்கா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த அகரம், உகரம், மகரம் சொல்லுவாங்க. இல்லாட்டி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்லுவாங்க. ம், இதுக்குள்ள ம். இங்க ஸ்டோர் ஆகுது. இது எப்படி கிளியர் பண்றது சொன்னீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்றது எப்படி? அத மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இருக்காது. இல்ல இப்ப அவரு அத பத்தி இன்னும் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல. இப்ப ஐயா சொன்னதுனால அவர் வந்து அத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். அது என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சில இத வந்து ரெஃபர் பண்ணி பார்த்திருக்காரு. இன்னும் முழுமையா அவரே வந்து இவரு அத பத்தின அல்ல டீட்டெயில் இன்னும் அணுகல. ஐயா ஐயா கேட்கறது வந்து சூப்பரான கொஸ்டின். அவர் வந்து இன்னும் டீட்டெயில்டா போயிட்டு சரி ஓகே, இந்த இந்த இவ்வளோ ஆஸ்ட்ரல் இந்த மாரி
இருக்கிற டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் பாடியில எந்த பாடியில வந்துட்டு எந்த அணுவுல எப்படி போய் அது ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த அளவுக்கு டீட்டெயில் எல்லாம் தெரியாது. நானே இப்பதான் அவர் காரண சரீரம்னு ஒண்ணு சொல்ல போக தான் வந்துட்டு சரி என்னமோ சொல்றாரேன்னு சொல்லி அத வந்து சும்மா படிச்சு பார்த்துட்டு ஸோ இதுக்குள்ள இருக்கு. நான் வந்து இதெல்லாம் வந்து நான் கத்துக்கும்போது நான் எப்படி கத்துக்கிட்டேன்னா கருமையத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து அவர் கருமையம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் படிக்கும்போது வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் போட்டிருந்தது வந்து சப்கான்சியஸ் லேயர்ல தான் ஜஸ்ட் அப்படிதான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட பிரம்மஞானத்துல போகும்போது தான் வந்துட்டு இது கருமையன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் வந்துட்டு இந்த கர்ம வினைகள் எல்லாம் ஸ்டோர் ஆகுது. இது வந்து பிறவிதோறும் வந்து கடந்து போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் அங்க வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஐயா வந்து காரண சரீரம் இருக்கு. அந்த காரண சரீரத்துக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி அது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது, ஸோ அதுக்குள்ளதான் அந்த விதைகள் வந்து இருக்கிற மாதிரியும், அது வந்து அந்த கடைசி லேயர் அதுதான். அதுக்குள்ளத இருக்கிறது தான் வந்துட்டு பிறவிதோறும் வந்து கடந்து எடுத்துட்டு போகுது. நம்ம உடல் வந்து அழிஞ்சாலும், அந்த காரண சரீரத்துக்குள்ள வந்து அது எப்பயுமே வந்து எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. இது வந்து அம் மகரிஷி ஐயா எப்படி சொல்றாரு அப்படின்னா, இது வந்து அம் எப்படி ஒரு மேக்னெட் வந்து ஒரு சின்ன முடிச்சா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு கர்ம நிகழுது. இப்போ பிரசன்ட்ல கரண்ட்டா வந்து ஒரு கர்ம நிகழுது. அது வந்து எந்த பிறவில எப்போ அதனால அந்த பிரசன்ட்ல அந்த ஒரு கர்ம நிகழும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு நுண்ணிய பதிவா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஒரு ஒரு முடிச்சு ஒரு முடிச்சா வந்து கன்வெர்ட் ஆயிட்டு, அது வைப்ரேஷனா தான் இருக்கு. இது வந்து பிசிக்கல் ஃபார்ம்லயோ, இல்ல ஆட்டம்லயோ எது அப்படி இல்ல. ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வைப்ரேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள நம்ம மூளையில இருந்து நம்ம இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. அந்த மூளையில விரித்து காட்டப்படுது. அதுக்கப்புறம் அது வந்து நுண்ணிய வந்து வைப்ரேஷனா வந்து மாறுது. ஒரு முடிச்சா மாறி, அதுக்கப்புறம் போயிட்டு கருமையத்துல போயிட்டு அந்த பதிவாகப்பட்டது வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க கேட்கிற மாரி அது ஒரு ஆட்டம்க்குள்ள புரோட்டான், நியூட்ரான்க்குள்ள அது நீங்க புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்க்குள்ள நீங்க இன்னும் டீப்பா போகும்போது என்ன ஆகும்னா, அங்க வெறும் என்ன ஆற்றலும், வைப்ரேஷனும் மட்டும் தான் இருக்கு அதுக்குள்ளயும். அதுக்குள்ளயும் ஒரு திடப்பொருள்களாக வந்து கிடையாது. அதையும் நுணுக்கி, நுணுக்கி, நுணுக்கி உள்ள போனோம் அப்படின்னா, ஒரு ஆற்றலும், வைப்ரேஷனாகவும் மட்டும் தான் அது இருக்கு தவிர, அது ஒரு பிசிக்கல் ஃபார்மேட்ல எங்கேயும் ஸ்டோர் ஆகுறதில்ல. இது கண்ல பார்த்தவங்க ஐயா தான் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆனத பொறுத்து நான் சொல்றேன். இது வந்து ஒரு வைப்ரேஷனா வந்து மின்காந்தம் முடிச்சா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஐயா நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச வரையும். சொல்லுங்க மேடம். இது இப்ப நான் வந்து பிவிஹெச்னு ஒண்ணு கத்துண்டேன். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி. ஐயா எனக்கு மென்டாரா வரதுக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி தான் எனக்கு ஐயாவை தெரியும் எனக்கு. அதுக்கு முன்னாடி 1.5 வருஷம் முன்னாடி பிவிஹெச் பிராணாவயட்டு ஹீலிங்னு சிவா சார்ட்ட கத்துட்டேன். அப்ப வந்து வைலட் அதாவது பிராணி ஹீலிங்கோட மாடிஃபைடு வெர்ஷன் அது. பிராணாவயட்டு ஹீலிங். இதுல வந்து இந்த பிராணாவயட்டு ஹீலிங்ல பண்ணினா உங்களுக்கு சைடு எஃபெக்டா வராது. இப்ப பிராணி ஹீலிங்ல பண்ணா நம்மளுக்கு மத்தவங்களுக்கு ஹீலிங்லாம் கொடுத்தா சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வரவே வராது. இவர் கண்டுபிடிச்சது அதெல்லாம் நீங்க பாருங்க. பிவிஹெச் வந்து ரொம்ப பாப்புலர். எல்லா ஊருக்கும் வந்து அவர் சொல்லி தர்றாரு ஃப்ரீயா. இதுல சைடு எஃபெக்டா வராது. அதுலதான் அவர் சொல்றாரு, இப்ப சார் சொல்ற மாதிரி காசல் பாடிங்கிறாங்க. காசல் பாடி தான் காரண சரீரம் அப்படிங்கிறாங்க. காசல் பாடி. அந்த காசல் பாடி நம்ம கிட்ட இப்ப ஒண்ணு இருக்கு. நம்மளோட உயர் ஆன்மா ஒண்ணு இருக்கு. சார் சொல்ற அதே வார்த்தையா அவங்களும் சொல்றாங்க. உயர் ஆன்மா, நம்மளோட உயர் ஆன்மா மணிப்புல படிக்கிறோம் இல்லையா? நம்மளோட உயர் ஆன்மா கடவுள்கிட்ட நம்மளோட உயர் ஆன்மா ஒண்ணு இருக்காம். அதோட ரிப்ளிகா தான் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம வந்து நம்ம போற இடமும் கடவுள்கிட்ட இருக்கிற நம்ம பாடி கிட்ட தான் நம்ம போறோம். கடவுள்கிட்ட இருக்கிற நம்ம காசல் பாடி கிட்ட தான் நம்ம போறோம். போனா கடவுளை அடையிறது அப்படிங்கிறாங்க.
ஆனா வந்து ஏன் காலம் வந்தாலும் வந்து கடவுள்கிட்ட இருந்து ஏன் பிரிஞ்சு வந்தோம்னு அதுக்கு இன்னும் எனக்கு ஆன்சர் கிடைக்கல. கடவுள்கிட்ட இருந்து ஏன் பிரிஞ்சு வந்தோம்னு தெரியாது. ஆனா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நான் சொன்னேனே அன்னைக்கே, நம்ம பொம்மையா ஆட்டி வைக்கிறாரு கடவுள் நம்மள. நம்மளும் ஆடிட்டு இருக்கோம். என்னன்னு தெரியாம ஒரு பொம்மை விளையாடி இது ப்ளே பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இன்னும் காரணம் கண்டுபிடிக்கல. எனக்கு ரொம்ப அதான். ஏன் கடவுள் நம்மள அவர்கிட்ட இருந்து விலக்கி நம்மள தண்ணிய கொண்டு விடணும்னு எனக்கு தெரியல. பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கலாம். அதனால எனக்கு அது வணக்கம். அதான் காரண சரீரம். ஐயா நான் அதுக்கே ஓகே. வரலைன்னா காரண சரீரத்துக்கு வரல. காரண சரீரத்துக்கு உண்டான இப்ப வைப்ரேஷன் மூலியமா வந்து ஒரு பொருள் கர்மைன்னு சொன்னீங்க ஐயா நீங்க. வைப்ரேஷன் வந்து கர்மயமா வந்து ஆகும்போது இப்போ ஒரு வைப்ரேஷன் வந்து ஒரு ஃபார்ம் ஆகி மூளையா ஆகுது, நரம்பா ஆகுது, கல்லீரல் ஆகுது, கண் ஆகுது, மூக்காகுது, வாயாகுது, இப்படி பரிமாணங்கள் போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பிரிச்சுவலா மேல போனோம்னா நாதம் பிந்து ரெண்டு தான் சொல்லுவாங்க. இந்த நாதம் தான் வந்து நீங்க வைப்ரேஷன் சொல்லலாம். இப்ப யாருன்னு தெரிஞ்சவங்க சொல்லலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணிக்கிறேன். அது மூலியமா தான் சொல்லுங்க சொல்லுங்க. புதுசா விஷயத்தை கத்துக்கலாம்னு பார்க்கிறேன், அவ்வளவுதான். இப்ப நாதம் நீ சொல்றது வந்து நாதம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இப்ப நாதம் இருக்கும்போது கருமையம் கருமுடிச்சுன்னு சொல்றீங்க. இந்த கருமையம் வந்து மூளையா இருக்குதா? மூளையில போய் ஸ்டோர் ஆகுது. இப்ப என்னங்கிறீங்க, நீங்க பாக்குறீங்க, நீங்க காதுல கேட்குறீங்க. இப்போ ஸ்டோர் ஆகுது. இப்ப நீங்க பேசினதை மூளையில ஸ்டோர் பண்ணி திரும்பி ரீப்ரஷன் கேட்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் ட்ரை பண்றேன். இந்த அதர் ஒர்க் ட்ரை பண்றேன். இது வந்து இப்ப நீங்க சொல்ல காரணம் சரீரம் சொன்னீங்க இல்லையா? இந்த காரணம் சரீர விஷயம் மூளையில ஸ்டோர் ஆயிருக்கா? ஏன்னா மூளை எல்லாத்துக்கும் வந்து இதாகுது. மூளையில இருந்தா மூலியமா எல்லா வழியும் இதாகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா முதல் மூளை தலையில் இருக்கும்போது ரெண்டாவது மூளை குடல் இருக்குன்னு சொல்லுவாங்க. மத்த தான் இருக்குது. இப்ப நீங்க பார்க்காம கேட்காம சொல்ல முடியாது. இப்ப காரண காரிய சூத்திரம் வந்து சூட்சமா உடம்பு வந்து இப்ப நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த எண்ணங்கள் எங்க தோணுது, கர்ம விதை இந்த பதிவு தான் சொல்றீங்க. கர்ம விதை வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்குது, காரண உடம்புல ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. இந்த காரண உடம்பு ஸ்டோர் ஆகிற விஷயம் மூளையில் நடக்குதா, மூளையில இருக்குதா, அது இல்ல சார், அந்த மூளையில இல்ல. மூளையிலிருந்து வெளியே வருதா, எப்படி அந்த கெட்ட நான் சொல்றேன் சார். அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து இந்த காரண சரீரம் இந்த இது வந்து இந்த கருமையம் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த கருமையம் வந்து மனுஷனுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, மூலாதாரத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்றாரு. அது என்ன கான்செப்டுக்குள்ள ஏன் அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த அண்டத்துல பேரண்டத்துல எவ்வளவோ பிளானட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கருமையம் இருக்கு. உயிர் உள்ளதுக்கும் உயிர் அற்றதுக்கும் கருமையங்கள் இருக்கு. அப்படின்னா அதுகளுக்கும் காரண சரீரங்கள் இருக்கு. அதுகளும் வந்துட்டு அது தோன்றின காலத்திலிருந்து இதுவரைக்கும் உள்ளான அனைத்து விஷயங்களும் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணப்படுது. அதை வந்து அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு தான் நான் வந்து கிளாஸ்ல கூட இதை வந்து சொல்லியிருந்தேன். இது எப்படி வந்து கருமையம்ங்கிறது எப்படி உருவாகுது, அந்த இடத்துல எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். எப்படின்னா, ஒரு பக்கெட் எடுத்துக்கிறோம். பக்கெட் எடுத்துட்டு தண்ணியை சுழற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மற்ற இடங்கள் சுழலுது. நடுமையம் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசைவில்லாத ஒரு வெற்றிடமாக இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எலக்ட்ரான் சுத்தும், புரோட்டான் சுத்தும், நியூட்ரான் சுத்தும். உள்ள பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ்குள்ள உள்ள பார்த்தீங்கன்னா, அசைவற்ற தன்மையில வந்து இருக்கும். அதுக்குள்ள இன்னும் நுணுக்கி நுணுக்கி உள்ள போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி தான் இப்போ ஒரு பிளானட் எடுத்துக்கிட்டீங்கனாலும், அதுக்குன்னு ஒரு கோர் இருக்கும், கருமையம் இருக்கும். அதே மாரி எந்த ஒரு செல் உயிரினத்திலிருந்து இப்ப இருக்கக்கூடிய மனிதன் வரைக்கும், நீங்க எத எடுத்துக்கிட்டாலும், வெளியில சக்தி மையமா இருந்தாலும், நடுவுல சிவமையமா தான் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து கருமையம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த கருமையத்துல வந்து தான் எல்லா விஷயங்களும் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஸ்டோர் ஆகுறது வந்து, அது ஒரு பிறவி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பிறவிக்கும் அது கடந்து போகுது அப்படிங்கிறாங்க. அது வந்து பிசிக்கலா இல்ல. அது வந்து என்ன சொல்றது? ஆஸ்ட்ரலா இருக்கு. அதுல தான் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மனிதனுக்கு வந்து எங்க கருமையம் அப்படி இருக்குன்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து எங்க சொல்றாருன்னா, மூலாதாரத்துல வைப்ரேஷனா வந்து அந்த கருமைய பதிவுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் நமக்கு சென்டர் ஆஃப் கோர். அதுதான் வந்து மூலசக்தி இருக்கிற இடத்துல தான் அந்த இடத்துல தான் இருக்கு சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி ஒரு பிளானட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுகளுக்கும் வந்து கோர் இருக்கு. கோர் வந்து அந்த இடத்துல தான் வந்து அந்த பதிவுகள் எல்லாம் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ லிவிங் அண்ட் நான் லிவிங், உயிர் உள்ள உயிர் அற்ற அனைத்து பொருள்களுக்கும் ஒரு நீதி வந்து இருக்கு. அதுக்கான
எல்லா பதிவுகள் அது தோன்றுனதுலேருந்து மறையிற வரைக்கும் அதுக்கான எல்லா பதிவுகளும் அங்க வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஐயா அதுல வந்து சொல்லியிருக்காங்க ஐயா. இல்லைங்கய்யா, நன்றிங்கய்யா. அதாவது ஸ்டோரிங் டிவைஸ் சொல்லிட்டீங்க. நீங்க ஸ்டோரிங் டிவைஸ் ம், ம். சொல்லிட்டீங்கன்னா கர்ம வினையை வந்து மூலாதாரத்துல பதிவுக்குன்னு சொல்றீங்க வச்சுங்களேன். ம், ம். மூலாதாரத்துல பதிஞ்சிருக்கு, கீழே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ம், ம். இப்ப நம்ம பேசுறது வந்து என்ன கேட்டீங்கன்னா, இப்போ எண்ணங்கள், அந்த கர்ம வினைகள் இருக்கு. கர்ம வினைகள் அ வந்து ஒரு நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் உதிக்கிறது எப்படி, அதை ஆ தளிக்கிறது எப்படி, ஆ மன்னிப்பு சொல்றேன். கேட்கறது எப்படி, மன்னிப்பு கொடுப்பது எப்படி, ஆழ் மனத்திலிருந்து எப்படி மன்னிக்கலாம், எப்படி மன்னிப்பு கேட்கறது. ஏன்னா இப்ப நம்ம மெயின் நோக்கமே வந்து கெட்ட கர்மவினையை அழிப்பது. ம், அப்படின்னா ம். நல்ல கர்மங்களை எப்படி எடுக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய முனிவர் ஞானிகளை பாத்தீங்கன்னா அந்த 50 ம், வயசுக்கு மேல வெள்ள முடி வந்துருது. அது ம், பாத்தீங்கன்னா ம். ஒரு லட்சத்துல ஒருத்தர் தான் வெள்ள முடியோ, இந்த சாதாரண விஷயங்களோ வந்து நடக்கிறது இல்ல. ம், எல்லாத்துக்கும் ம். ப்ராசஸ் நடக்குது. அப்ப அது கெட்ட கர்மாவா, இல்ல நம்ம பாடி சரியா மெயின்டைன் பண்ணாதது ஒரு கெட்ட கர்மா தான். பாடி சரியா மெயின்டைன் பண்ணலாம். ஒருத்தர் 50 வயசுல முடியாதா இருக்குது. 40 வயசுல ஒருத்தர் வெள்ள முடி வந்துருது. சரிங்களா? ம், நான் ம். சொல்றேன் திங்க் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ம், இந்த ம். கர்மா அப்படிங்கிறது, கர்மா வந்து வினைப்பயன் சொல்றத நீங்க கர்மா கெட்ட கர்மா இருக்கு, அது மூலாதாரத்துல ஒடுங்கி இருக்கு, இல்ல கருமையத்துல ஒடுங்கி இருக்குது. இது வந்து ம், ம். ப்ராசஸ் எண்ணங்களா தோன்றும் போது இந்த ம், ம். கெட்டது நல்லது பிரிச்சு எப்படி வந்து நம்ம வினையை அகற்றுறது, கெட்ட கர்மா எப்படி முழுவதுமாக அகற்றுவது, அதுக்குரிய வழிமுறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கய்யா. ஓகே சார். அது வந்து ஐயா சொன்னது தான் நான் திரும்ப சொல்லப் போறேன். ஒண்ணும் புதுசா ஒண்ணும் சொல்லப் போறது கிடையாது. இப்ப வந்து இப்ப நம்ம வந்து அமைதியா இருக்கும்போது வந்து, அது வந்து மேலெழுந்து வர்றத வந்து நம்மால உணர முடியும். இது இப்ப வந்து நீங்க ஒரு எண்ணத்த புடிச்சுக்கிட்டு வந்து அது பின்னாடி, 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 பின்னாடி போக முடியும். இப்போ ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்களேன், அத வந்து கேள்வி கேட்டு, கேள்வி கேட்டு இதுதான் வந்து எண்ணம் ஆராய்தல்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எங்கிருந்து வருது? இப்போ வந்து நம்ம வந்து இவங்க சொல்லிக் குடுத்தாங்க அப்படிங்கிறனால நம்ம புரிஞ்சுக்கணும். சரி இது இப்ப வந்து யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? சரி அவரு எப்படி கண்டுபிடிச்சாரு? அப்படின்னு சொல்ற டெக்னிக்க நான் சொல்றேன். இது வந்து நம்ம யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம். ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்களேன், அந்த ஒரு எண்ணத்த புடிச்சு, இது எங்கிருந்து வருது? ஏன் வருதுன்னு கேள்வி கேளுங்க. அப்படியே உள்ள போனீங்கன்னா, அதுக்கான காரணம் வந்து ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் போ முடியும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு வந்து அவ்ளோ தெளிவு இருக்காது. நம்மால போக முடியாது. அதுக்கான கேள்விய கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், திருப்பி, 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 திருப்பி கேட்கும்போது வந்து, இது ஏன் வருது? இது வந்து ஆசையின் காரணமா வருதா? நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். இது வந்து நம்ம சும்மா ஏதோ ஒண்ணு புக்ல படிச்சோம். ஓகே அப்படிங்கிற மாரி நம்ம எதையுமே எடுத்துக்கக்கூடாது. அத மாரி தான் நான் இருப்பேன். எதையுமே அப்படி நம்பக்கூடாது. இப்ப யாரு சொன்னாலுமே வந்துட்டு, ஓகே. அவங்க சொல்லட்டும். அவங்கள நான் மதிக்கிறேன், நம்புறேன். ஆனா, அவங்க சொல்றத வந்து எனக்கானதா நான் எப்ப மாத்திக்கிறேனோ, அது அப்பதான் எனக்கானது. இல்லன்னா அதுவரைக்கும் வந்துட்டு அது ஒரு கத தான். இப்ப நானே ஏதாவது சொல்றேன்னா, நீங்க நான் சொல்றத அப்படியே நம்பக்கூடாது. ஏதோ ஒண்ணு சொல்றான். ஓகே. அத நம்ம எடுத்துப்போம். அத நம்ம செஞ்சு பார்ப்போம். அது செஞ்சு நமக்கு வேலை செய்தா அப்படிங்கும்போது தான் அது நமக்கானதா மாறும். அதே மாரி தான் இப்ப எண்ணம் ஆராய்தல். ஒவ்வொரு எண்ணம் வரும்போது, இந்த எண்ணம் ஏன் வருது? தேவையின் பால் வருதா? இல்ல இது வந்து பழக்கப்பதிவுனால வருதா? இல்ல வந்து என்னோட வினைப்பதிவுனால வருதா? இப்படிதான் எண்ணங்கள் வரணும். இது வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொரு எண்ணத்துக்கும் வந்து பின்னோக்கி, பின்னோக்கி, பின்னோக்கி போம்போது, ஓகே. இது வந்து நம் தேவையின் பால் வருது. இந்த உடல்ல ஒரு பசி உணர்வு வருது. இல்லன்னா இத ஒண்ணு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து தேவையா? ஆசையா? இது வந்து பேராசையா? என்னங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொன்னுக்கும் கேள்வி கேட்டு, 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 கேட்டு போகும்போது, இது வந்து நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். ஓகே. இது வந்து தேவையின் பால்ல வரக்கூடிய எண்ணங்கள். இதெல்லாம் என் அன்றாட வாழ்க்கைக்கு இதெல்லாம் வேணும். இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அத பிரிச்சு பார்க்க முடியும். ஓகே. இது ஆசையின் பால் வருது. இதன் மேல எனக்கு ஒரு மோகம் இருக்கு. இதை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதன் பால் வருது அப்படின்னு சொல்லி அத நான் ஆசையின் இதுல போலாம். அப்புறம் இந்த எண்ணம், இந்த கோபம் ஏன் வருது? அது மாரி ஒவ்வொன்னையும் நுணுக்கி, நுணுக்கி உள்ள நீங்க கேள்வி கேட்டு, 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 கேட்டு போகும்போது, ஓகே. எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த பயம் ஒண்ணு இருக்கு. இந்த பயம் ஏன் வருது? இது எங்கிருந்து வருது? இது எப்படி வந்து எனக்குள்ள வந்தது? என்னோட வாழ்க்கையில இது ஏதாவது நடந்ததா? எதன் காரணமாக இது நடந்தது? அப்படின்னு சொல்லி நீங்க அத நோக்கும்போது, ஓகே. இது வந்து வினைப்பதிவு. இது ஏதோ வந்து கர்ம வினையின் க கா காரணம் காட்டி அங்கிருந்து வருது. சரி அது எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அது காட்டும். நம்ம கேட்கணும். அத நம்ம நம்ம சும்மா படிப்பு இது மட்டும் போதாது. நம்ம வந்து
கேள்வி கேட்டு பின்னாடி 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 போகும்போது நம்மளும் அதை பார்க்கணும். இப்ப அவங்க என்ன பார்த்தாங்களோ அதை நம்மளும் பார்க்கணும். அப்பதான் அது வந்து நமக்கான அறிவு. இல்லைன்னா வந்து வெறும் அவங்க இப்ப ஐயா சொல்றாரு, இல்லைன்னா யாரோ மகான்கள் யாரோ ஏதோ சொல்றாங்க அப்படின்னா அது வந்து நம்ம வெறும் ஒரு தியரியாவோ இல்ல வச்சுட்டு அதை டிபேட் பண்றதும் வந்து யூஸ் கிடையாது. நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதை இது பண்ணி, ஓ இது இவ்வளவு தூரம் போகுதா, ஓ இவ்வளவு தூரம் என்னால போக முடியுதா, ஓ இவ்வளவு இந்த இந்த கருமையம் அப்படின்னு சொல்றாங்க, ஓ அது வரைக்கும் போக முடியுதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து அங்கிருந்து ஒரு எண்ணம் வர்றது வந்து எனக்கு எப்படி ஒரு காட்சியா தெரியுது, எப்படி ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு வைப்ரேஷனா அங்க இருக்கு. அந்த வைப்ரேஷன் வந்து மேலெழுந்து வரும்போது அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம மனம்ங்கிறது வந்து நம்ம இந்த உயிர் ஓடுறதுனால ஒரு காந்தமா செயல்படுது. இது எல்லாமே ஒரு காந்த பதிவா தான் உள்ள இருக்கு. அந்த காந்தம் மேலெழுந்து வந்து நம்ம மனம்ங்கிற காந்தத்துல பட்டு நம்ம மூளைக்கு போய் ஒரு காட்சியா வந்து அது வந்து பெருசா வந்து தெரியுது. அதே மாதிரி உள்ள போகும்போதும் வந்து வெளியே இருக்கிற ஒரு காந்தப்புலன் வந்து நம்ம கண்கள் வழியா போய் மூளைக்குள்ள போய் ஒரு ஒரு காட்சியா தெரிஞ்சு அதுக்கப்புறம் திரும்பியும் இந்த உடல் இந்த மனம்ங்கிற உடல் சுத்தி இருக்கக்கூடிய காந்தத்து வழியா உள்ள போய் கருமையம்ங்கிற காந்த புலனுக்குள்ள போய் அங்க போய் உட்காருது. இது வந்து கான்செப்டா நமக்கு புரியுது. சரி நம்ம பிராக்டிக்கலா வந்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு பின்னாடி போகும்போதுதான் ஓ இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிதான் வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். நம்மளால எவ்வளோ அளவுக்கு போக முடியுதோ நம்ம பார்ப்போம். முடியல அப்படிங்கும்போது நமக்கு மேல இருக்கிற பெரியவங்க கிட்ட அவங்க மட்டும் கேட்டு, ஓ இது இப்படி இருக்கு. என்னால இவ்வளவு தூரம் போக முடியுது, முடியலங்கிறத வந்து நம்ம யூகிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றேன். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். தவறா இருந்தா மன்னிச்சுக்குங்க. ஐயா ஐயா வணக்கம். நான் சாத்தூர் மலைராஜன் பேசுறேன். சொல்லுங்க சார். ரொம்ப 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 அருமையா நீங்க சொன்னீங்க. ரொம்ப டெப்தா டீப்பா நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க. நான் வந்து எனக்கு ஒரு இறைவனுடைய கருணை, அதாவது வேதாத்ரி மகரிஷி ஐயா கூடயே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஏற்கனவே உங்களை சூப்பர். சொன்னேன். ரொம்ப அவர் கூட இருந்து பிரம்மஞான பயிற்சி இருந்து பயிற்சி எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்தாரு. அப்படி ஒரு அருமையான விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. சூப்பர் இப்போ சூப்பர் சார். இதே மாதிரி எனக்கு இப்ப நம்ம இந்த லைக் மைண்டட் பீப்புள்ஸ் வில் sail and சேம் போட் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்க மாதிரி இந்த இதே கருத்து உள்ள மக்கள் எல்லாம் நம்ம இப்போ ஒன்று சேர்ந்து தான் இப்போ இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இது எல்லாமே இயல்பா நடக்கிறது. எங்க அதாவது தான் எம்ஜிஆர் ஒரு பாட்டுல அழகான பாட்டு இருக்கு. அந்த பாட்டு அதாவது கவிஞர்கள் அந்த காலத்துல பாடல்கள் எல்லாம் வந்து அருமையா கொடுத்துருக்காங்க. ஏன் என் கேள்வி இன்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அப்படின்னு ஒரு பாட்டு. பாட்டு நீங்க அந்த பாட்டு இப்ப ஐயா கேக்குறாங்க. 2-3 பேர் இப்ப டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. அதாவது ஆராய்ச்சி பண்ண 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 உள்ள டெப்தா போய்கிட்டே இருக்கு. நான் அந்த பயிற்சி எடுக்கும்போது மகர்ஷி வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு சந்தேகம் கேட்டார் ஒருத்தர். என்ன நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், கர்ம பதிவுங்கிறோம். அதாவது கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இதுல தான் எல்லாரும் இருக்கும். எப்பயுமே ஒரு குழப்பம், ஒரு புரட்சி, இதற்கு அப்புறம் தான் ஒரு அமைதி கிடைக்கும். தடப்படப்படப்படான்னு இடி மின்னல் எல்லாம் அடிச்சு கிடைச்சு சோன்னு மழை பெஞ்சு அப்படி விரிச்ச உடனே அந்த ஒரு சூழ்நிலை அட்மாஸ்பியர் அப்படியே நமக்கு ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தத்தையும் ஒரு பரவச நிலையும் கொடுக்கும். ஸோ எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதான். மைண்ட் மேக்ஸ் மேட்டர், மைண்ட் மூவ்ஸ் மேட்டர் அப்படிங்கிறாங்க. எல்லாமே காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. அதேமே அதனாலதான் நம்ம கவனகரையா வந்து மனமே மாபெரும் சக்தின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா மனசை வச்சு அவர் வித்த காட்டுறதுல பெரிய மன்னன். அவர் சும்மா சிம்பிளா ஜாலியா ஜென்டிலா விளையாடணும் அப்படிம்பாரு. எதையுமே சீரியஸாவும் டெப்தாவும் ரொம்ப பரபரப்பாவும் இருக்க 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 நம்ம மனசு வந்து எப்பயுமே ஒரு பதட்டத்திலே இருக்கும். அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இப்படி இருக்குமோ அப்படி. ஏன்னா அதுக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி சொல்லும்போது சொன்னாரு, இந்த உலகம் வந்து பிரபஞ்ச, அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. ஐயா டாக்டர் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. சொல்லும் போது எனக்கு எல்லாமே கோஆர்டினேஷன் தான். ஒண்ணுக்கு ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும் பாத்துக்கோங்க. அதாவது இந்த பாட்டை வந்து முதல்ல இறைவணக்க பாடல் கொடுத்துட்டு இருக்கோம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதுலயே பதில் வந்துருச்சு. மனமே
இதை இது கரெக்டா, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மலைராஜன் சார். ஏன்னா இப்ப ஆ, புது பாடல் எழுதும் போதும் ஐயா வந்து இந்த வரிகள் வந்து கண்டிப்பா இடம்பெறணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க ஆ, ஒரு கர்மா கிளாஸ்ல நீங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க இருந்து கண்டிப்பா. என்ன கத்துக்கிறீங்களோ அது வந்து இந்த ஒரு லைன்ல வந்துருச்சு, இதுதான் சார் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நேத்து முந்தா நாள் நான் பேசும்போது நானா தான் சொல்றேன். இப்ப ஐயா சொல்றாங்க. அவங்க ஏன்னா பேசுறது அந்த எனக்கு ஒரு எப்படி வரி தான் தெரியும்? இதுக்கான மீனிங் தான் நம்ம டெய்லி சொல்றோங்கிறதே அவங்க சொல்றாங்க. அதேதான். இப்ப நானா தானே இப்ப பேசுறேன். இப்ப நான் ஐயா பேசுனது உங்ககிட்ட கண்டிப்பா பேசுனது எனக்கு கண்டிப்பா என்ன கண்டிப்பா தெரியும்? இதுதான் நெட்வொர்க். கண்டிப்பா தெரியாது. இதுதான் நெட்வொர்க். அதுதான் சொல்றேன். ஆமா, இதுதான் நெட்வொர்க். வேற ஒண்ணுமே இல்ல. அதாவது எல்லாமே இயல்பா நடக்கு. அதத்தான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ. நம்ம இறைவன் மேல வேண்டத்தக்கது அறிவோய் நீ. இறைவனுக்கு மேல, அல்மைட்டி மேல, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. பிரபஞ்ச சக்திக்கு மேல ஒண்ணுமே இல்ல. அத வந்து பல வகையில பல விஷயங்கள்ல புரிஞ்சவங்க புரிஞ்சபடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதான் ஐயா சொல்லுவாங்க அருமையா. கண்டவர் விண்டிலர். விண்டதில்லை விண்டவர் விண்டது கண்டதில்லை. நிறைய கண்டவர் விண்டதில்லை, முறை விண்டவர் நீங்க கண்டதில்லை. பேசுறது. இல்லைங்க, வெண்டிலர் வந்து கண்டிருக்காரு, ஆமா, கண்டாதான் எனக்கு கண்டிருக்காரு. தப்பா சொல்லியிருக்காங்க, தப்பா இருக்காங்க. கண்டவர் வெண்டிலர்னா வெண்டிலர் வந்து கண்டிருப்பாங்க. ஐயா, ஹலோ. இப்ப இந்த கர்ம விதியை பற்றி கொஞ்சம் போக்குவரத்து பற்றி பேசுவோங்க ஐயா. இது வந்து வேற டாபிக் போயிட்டு இருக்கு. கர்ம விதி போக்குவது எப்படி, அது எப்படி அடுத்த ஸ்டேஜ் போறது மட்டும் பேசுவோங்க ஐயா. இல்ல மன்னிக்குவோங்க இல்ல, ஐயா. இப்ப அதுக்கு தான் வரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐயா சொன்ன மாதிரி யாரும் இது வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஈஸி, ரொம்ப சிம்பிள். இப்ப பிராக்டிக்கலா இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்ல வரேன். ஐயா வந்து ஐயா பேசிக்கும்போது நல்லா அருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா, ஒரு பேர், நம்ம நல்ல வந்து பேர் கர்மத்தை நீக்குவது எப்படி, கெட்ட கர்ம அகற்றுவது எப்படி, மீண்டும் பெருவாழ்வை அடைவது எப்படி, இதை பேஸ் பண்ணி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான்யா ஐயா. அதான் மன்னிப்பை தவிர ஆயுதம் கிடையாதுயா அதுக்கு. அதேதான். மன்னிப்பு மன்னிப்பு தான் தான், மன்னிப்பு தான். பெஸ்ட் ஆயுதம். அந்த மூணு ஐயா, அந்த ஆமா. மூணு மன்னிப்பு சொன்னார் இல்லையா, ஏற்படக்கூடிய இன்னல்கள், மன்னிப்பை கேட்கும்போது எப்படி திரிசூலம் திரிசூலம் கான்செப்ட் தான் சார். விஷயங்களை பத்தி பேச. மன்னிப்பு கொடுக்கறது தான் பெஸ்ட். அதான் நான் மன்னிப்பு எக்ஸ்பிளைன் அதாவது பண்றேன். சார், உங்களுக்கு ஒன்னு சொல்ல ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் சார். அதாவது சார், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நடக்கிறோம், கால் தடிக்கி கீழே விழுந்துடுறோம். எப்பயுமே சின்ன கல்லு தடிக்கு தான் நம்ம கீழே விழுவோம். பெரிய மலையில யாரும் எத்தி விழ போறது இல்ல. அது மாதிரி ஏதோ தட்டி விழுந்துட்டோம், கை ஒடிஞ்சு போச்சு. கை ஒடிஞ்சு போச்சு. கை ஒடிஞ்ச உடனே அதை கண்டிப்பா சரி பண்ணாம நம்மளால அடுத்து செயல்பட முடியாது. ஏன்னா வலி தாங்க முடியாது. உடனே என்ன பண்றோம்? கட்டு போடுறோம். அதுக்கு 1 மாசம் அசையாம வச்சிருக்கணுங்கிறோம். கழுத்துல வந்து ஒரு கயிறை போடுறாங்க, கையை அசைக்காம வைங்கிறாங்க. அப்புறம் ஒரு வெயிட் பண்றோம், வைக்கிறோம், சரியாகுது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சம் கையை எக்ஸசைஸ் பண்ண சொல்லி, இவ்வளவு பண்ணாதான் அடிபட்டதை சரி பண்ண முடியும். அதே சமயத்துல இந்த மனசு இருக்கு பாருங்களேன். மனசு வந்து பவர்ஃபுல். அதாவது வாயு வேகம், மனோவேகம் அப்படிங்கிறாங்க. மனோவேகத்துக்கு வந்து அவ்வளவு ஸ்பீடு. நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல. நீங்க உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்கா போயிருக்கீங்க. அமெரிக்கால ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க. இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கோங்க. அந்த இடத்த நீங்க ஒரு செகண்ட்ல இப்ப நினைங்கன்னா உடனே உங்களால நினைக்க முடியும். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த. அப்ப எவ்வளவு வேகத்துல உங்க உடம்பு போகாது, ஆனா மனசு போகும். இதைத்தான் அந்த காரண சரீரம், சூக்கும சரீரம், எல்லாம் சரீரம்ங்கிறது உடம்பு. அது எண்ணத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குங்கிறது தான் அவங்க அப்படியே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது இயல்பா அதுவாவே உங்களுக்கே புலப்படுங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதனால நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க சார் நான் சிந்திக்க எக்ஸ்பிளைன் ஆரம்பி பண்றேன் சார். அவர் அது வந்து கேக்குறது என்னன்னு எனக்கு புரியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். சார் கிடைக்கும். இப்போ வந்து ஐயா அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா, ஓகே எனக்கு கர்ம வினைகள் இருக்கு. இதை வந்து நான் கழிக்கணும். கழிச்சு தான் போய் இறைவனை அடையணும். இந்த கர்ம வினைகள் எப்படி இருக்கு, அதை எப்படி நான் அழிக்கிறது அப்படிங்கிறது அவரோட கேள்வி. அது வந்து டீட்டெயில்டா இன்டெப்தா உள்ள போய் சொல்றேன் நான். இப்போ இந்த கர்ம வினைகள் வந்து நான் வந்து அது எப்படி இருக்கு, அதை வந்து ஒரு காந்த புலனா வந்து நாட்டா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே அதெல்லாம் தேவையில்ல, அது விடுங்க. அது வந்து ஒரு எண்ணம். அது வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு ஒரு எமோஷன் இருக்கு. ஓகேவா? ஒரு கோபம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு பிறவியில நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு கெட்ட கர்மா இருக்குன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கெட்ட கர்மாவை எடுத்துப்போம். கெட்ட கர்மான்னா என்ன? அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு மனதை காயப்படுத்திட்டீங்க. அவங்க வந்து ஏதோ உங்களை பத்தி ஏதோ ஒன்று நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அது வந்து நம்ம ஆறாக்குள்ள வந்து இந்த சூட்சும சரீரத்துக்குள்ள போயிட்டு காரண சரீரத்துக்குள்ள போயிட்டு அது உட்காந்துக்குது. ஓகேவா? அவங்கள வந்து நம்ம கெட்டது பண்ணிட்டோம். அது வந்து அவங்களோட எண்ண தாக்குதல் வந்து என்னை இப்படி பண்ணிட்டானேங்கிற எண்ண தாக்குதல் வந்து அது உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது எப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கு?
அது வந்து விரிஞ்சு வரும்போது என்னமா வருது? ஒரு எண்ணமா வருது. அந்த எண்ணத்துக்கு வந்து ஒரு எமோஷன் இருக்கு. ஏதோ கோபமாகவோ, இல்ல வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியாகவோ, ஏதோ ஒரு வகையில வந்து அது வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. உயிரோட உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த எண்ணம் வந்து நம்மள வந்து கட்டுப்படுத்துது இப்போ. இந்த பிறவியில, இந்த ஜென்மத்தில, இப்போ இருக்கிற வாழ்க்கையில அது கட்டுப்படுத்துது. நம்ம அந்த காரண சரீரத்துக்குள்ள, இல்லன்னா மூலாதாரத்துக்கு ம கருமையத்துக்கு உள்ள, இல்லன்னா சப்கான்ஷியஸ்க்குள்ள நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கங்க. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த எண்ண பதிவுகள் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கைய கட்டுப்படுத்துது. அது எப்படி கட்டுப்படுத்துதுன்னு சொல்றேன். இப்போ வந்து எ எ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு நான் வந்து பெரிய பணக்காரன் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணப்பதிவு உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னு வையுங்க. ஓகேவா? நீ வந்து அ ம் நான் வந்து ஏதோ ஒரு சாபத்துனால வந்துட்டு நம்ம வந்து பெரிய பணக்காரன் ஆக மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு வந்து உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது வந்து முன்ஜென்ம பதிவோ, ஏதோ ஒரு பதிவு எங்கேயோ வந்து உட்கார்ந்துகிட்டு வலுவா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இந்த பிரிவில நம்ம என்ன முட்டுனாலும், மோதுனாலும் வந்துட்டு என்னால அந்த நான் நினைக்கக்கூடிய பொருள ஈட்டவே முடியல. ஏன் இது முடியலன்னு சொல்லிட்டு நம்ம வெளியில வந்து முட்டுறோம், மோதுறோம் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. தெரிய மாட்டேது. காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது இத வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா, அதுக்குள்ள இருக்கிறது தான் ரியாலிட்டிக்கு வரும். அதுதான் நீதி. அப்படிதான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ரியாலிட்டிக்கு வரமாட்டேது. ஸோ அத வந்து போக்கணும்னா, இப்போ இங்க இருக்கிற ரியாலிட்டில, இப்போ இருக்கிற நான் இருக்கிற வாழ்க்கையில நான் என்னத்த அடைய முடியுமோ, அத அடைய முடியும். ஓகேவா? அதுக்கு நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் இப்போ வந்து நான் முயற்சி பண்றேன். என்னால என்ன முயற்சி பண்ணியும் அடைய முடியல. அப்படின்னா, இதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ வந்து என் தகுதியில ஏதாவது பிரச்சனையா? என் முயற்சியில ஏதாவது பிரச்சனையா? எல்லாமே சரியா இருக்கு. ஆனா, எனக்கு ஏன் நடக்க மாட்டேது? அப்படிங்கும்போது, உள்ள கருமைய பதிவு உட்கார்ந்திருக்கு. அது என்ன வந்து இத அடைய விடாம தடுக்குது அப்படிங்கிறத வந்து புரியணும். புரியும்போது ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் வந்து ஐயா என்ன சொல்றாரு? அக்செப்டன்ஸ் ஏன் வருது? ஓ! இது இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத கண்டறியணும். அந்த கண்டறியறக்கான அறிவையும் இறைவன் தான் குடுக்கணும். அத குடுத்தா தான் வந்துட்டு, ஓ! இப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கு. அதனால தான் இது நடக்க மாட்டேது அப்படின்னு தெரியணும். அத ஏத்துக்கணும். நான் என்னத்தையோ செஞ்சு வச்சிருக்கிறேன். அதனால தான் இது இப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு ஏத்துக்கணும். ஆமா, இத நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஏத்துக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே. இது ஒண்ணு இருக்கு. இது நான் தான் பண்ணேன். இதுதான் என்ன வந்து என்னோட அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது அக்செப்டன்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? அதுக்கப்புறம் அது அக்செப்டன்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப நான் என்ன பண்றது? அதுக்கு வலிமையோட இருக்கு. என்ன வந்து முன்னேற விட மாட்டேது. இத நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அத கூட அந்த எண்ணங்கள் வரும்போதும் அது வந்து அது கூட போராடி பார்க்குறேன், மன்றாடி பார்க்குறேன். அ இந்த வாழ்க்கையில நான் வந்து உழைத்து பார்க்குறேன். எது பண்ணாலும் அது மாட்டேது. சரி இது என்ன பண்ணலாம்? அது வலிமையோட இருக்கு. அது வந்து ஒண்ணு தாக்கத்த குடுத்துட்டு போயிருது. இல்லன்னா அதுலருந்து எஸ்கேப் ஆனா அது மீண்டும் மீண்டும் சக்தி பெற்று அதிகமாயிட்டே இருக்கு. சரி இத நான் என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அத வலுவிழக்க செய்ய ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த வலுவிழக்க செய்யறக்காக தான் மன்னிப்பு சரண்டர் ஆகுறது. வந்து கால்ல விழுகுறது. இறைவன்கிட்ட கால்ல விழுது. ஐயா உன்கிட்ட போராடி பார்த்துட்டேன். என்னால முடியல. நான் இதுக்கு மேல என் உயிர் போகுறத தவிர வேற எந்த வழியும் இல்ல. உன் கால்ல விழுகுறேன்னு சொல்லி சரண்டர் ஆகுறோம் இல்லையா? அதுதான் மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு குடுக்குறது. கால்ல விழுகுறோம். இது மேல என்னால முடியாது. போராட திராணி இல்லை. நான் கரெக்ட்டா ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்கய்யா. இதுதான் கரெக்ட். இதே பாயிண்ட்ட தான் நானும் சொல்ல வந்தேன். இந்த சரண்டர்ன்னு ஒரு வார்த்தை ஊடால சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? இப்ப சொன்னீங்க. ம், ம். இப்ப அதுதான் சரணாகதி. அததான் நம்ம ஆமா. மகாபாரதத்திலயுமே அந்த அத சொல்றேன். அந்த கதைய முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலி சபதம் அது ஏற்கனவே நான் ஒரு பேசும்போது சொன்ன மாரி எனக்கு ஞாபகம். பாஞ்சாலி சபதத்துல வந்து எப்ப வந்து டோட்டல் சரண்டருக்கு அந்த அம்மா வர்றாங்களோ, அப்பதான் பகவான் கிருஷ்ண பரமாத்மா வந்து அவங்களுக்கு சேலைய சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாமே மானபந்தம் படுத்துறதுக்காக அந்த அம்மாவ கேள்வி கேட்கறாங்க. இவங்க அதுதான் இந்த பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள் நம்மள வந்து இழுத்துட்டு போயிருது. அதான் மாயைங்கிறாங்க. இதனால தான் நம்ம மாட்டிக்கிறோம். இதுதான் இப்ப நம்ம இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மள கேட்க வைக்கிறதும் அதுதான். அதான் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துங்கிறாங்க. அத மாரி இறைவன் தான் நம்மள அளவிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்றாங்க. எப்ப நம்ம இறைவன்ட்ட சரண்டர் ஆகுறோமோ, எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய டோட்டல் சரண்டர்.
அதுதான் அவரு நம்ம தவயோகி ஞானதேவ பாரதின்னு சொல்லி அவருடைய இதுல வந்து நான் பத்ரிநாத் கேதார்நாத் போயிருந்தோம். அப்ப அங்க வச்சு அவர் விளக்கம் கொடுக்கும்போது இந்த விளக்கத்தை தான் சொன்னார். எல்லாருக்கும் இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குதான் செய்யுது, குழப்பமா தான் இருக்கும். அதை தெளிவு பண்றதுக்கு சொன்னாரு டோட்டல் சரண்டர் அப்படின்னு. நீங்க அந்த வார்த்தையை கரெக்டா இப்ப சொல்லிட்டீங்க. அதுதான் முக்கியம். வேற எல்லாத்தையும் விட்டுறலாம், ஒண்ணுமே தேவையில்லை, நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மன்னிப்பு, சரண்டர், அவ்வளவுதான். ஐயா போலீஸ்காரன் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு அடிக்க வர்றான், ஓங்கி அடிக்கிறான், ரெண்டு அடி இருக்கு, தப்பு பண்ணிட்டான், அடிக்கிறான் ஒரு அடி, இன்னொரு அடிக்க அடிக்கிறான். ஐயா 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 மன்னிச்சுக்கோ அஜமா அஜமா மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ, அவன் காலில் போய் விழுகுறீங்க. என்ன செய்வான்? சரி பொழைச்சு போனான்னு ஒரு எத்திட்டு விட்டுறான். இது நான் என் கண்ணால் நடந்ததை பார்த்தேன். அப்ப ஒரு அடி வாங்கும் போது ஒருத்தன் சரண்டர் ஆனாலே அந்த மனசு இறக்கப்பட்டுருது. இப்ப மனசுக்கு இறக்கப்படுறதும் இருக்கும், கோவப்படுறதும் இருக்கும், எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதான் மனசு. இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண 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 குழப்பம் கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதை காட்டிலும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், டோட்டலா சரண்டர் ஆகி எப்போது நீ அறிவாயோங்கிற மாதிரி நம்ம ரொம்ப அறிஞ்சிட்டோம்னாலே. சரியா சொன்னீங்க ஐயா. இப்போ நம்ம அது இந்தியன் பீனல்லயும் அதேதான், நம்ம சட்டத்திட்டத்திலயும் அதேதான் வச்சிருக்காங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னா முதல்ல அப்ரூவலா மாறினவனுக்கு தண்டனை கம்மி. அதனால கவனிச்சு பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட்ல எல்லா உலக நாடுகளே இதுதான். நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களான்னு ஜட்ஜி கேட்கிறாருன்னா முதல் வார்த்தையே அதுக்கான மீனிங்கே அதுதான். நீங்க வந்து இப்போயாவது உணர்றியா, நீ செஞ்ச தப்பு உணர்றியா, ஆமான்னா உனக்கு தண்டனை வந்து கம்மி, இன்னும் வந்து பாதியா கூட குறைக்கிறதுக்கு நிறைய இது வாய்ப்பு கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்லயே பண்றாங்க. ஏன்னா இதோட பாலிசி தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. நீ அப்பயும் உணரல, இல்ல நான் கில்ட்டியா எல்லாம் ஃபீல் பண்ணல, நான் செஞ்சது கரெக்ட் தான், உங்களுக்கு முழு தண்டனையும் கொடுக்குறாங்க. அதே சேம் ஃபார்மேட் தான். ஐயா நான் இன்னும் முடிச்சிடுறேன். சார் முதல்ல வணக்கம். நானு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மேபி இந்த மெத்தட் எல்லாம் சொல்லிட்டாங்க ஐயா, பட் இது இல்லாம வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கிறாரோ அப்படின்னு கேட்கிறாரோன்னு நினைக்கிறேன் நான். இல்லைங்க, நான் புதுசா அதுதான் இருக்கிறது கேட்கல. ஏதாவது நான் வந்து கிளாஸ் புதுசா இருக்கனால முருகேசையா கொடுத்து கேட்டுட்டு இருக்கேன். ஆ புதுசா அதனால கொஞ்சம் ஆ, முருகேசையா ஓகே அதான் ஓகே மேட்ரு. முருகேசையா கொஞ்சம் கன்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். ஸோ அதான் வேற வழியே இல்லை, என்னால் முடியலடா சாமின்னு சொல்லி நம்ம சரண்டர் ஆகிறோம் இல்லையா, அந்த டைம்ல தான் மன்னிப்பு கேட்கறதுக்கும் உண்மையான மனசு வரும், அப்பதான் உண்மையா மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் மனசு வரும். அது வரைக்கும் வந்து இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நானுங்கிற அகந்தை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒண்ணுமே முடியல, உங்களால நகர கூட முடியல, உயிர் போற நிலைமையில தான் வந்துட்டு அந்த கட்டத்துக்கு போகணும். மனம் வந்து அந்த கட்டத்துக்கு போகணும். வேற வழியே கிடையாது அப்படிங்கிற கட்டத்துக்கு போகும்போது தான் நம்ம மனசு வந்து இதுக்கு மேல என்னால போராடவும் முடியாது, எதுக்காகவும் எனக்கு சக்தி கிடையாது அப்படின்னு எல்லா வழிகளும் நீங்க போய் பார்த்துட்டீங்க. போய் பார்த்துட்டு வேற எந்த வழியும் இல்ல, இதை தவிர வேற எது வழியும் இல்லை, என் ஒண்ணு உயிரை விடணும், இல்லைன்னா வந்துட்டு நான் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போகும் மனசு. அப்பதான் வந்து உண்மையான மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது வந்து நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த எண்ணத்தோட இருக்கக்கூடிய அந்த உணர்வும் அந்த எண்ணமும் வந்து டிஸ்மேண்டில் ஆகும் ஃபர்ஸ்ட். வெறும் எண்ணத்துக்கு வந்து சக்தி கிடையாது, அந்த எண்ணம் வந்து வந்துட்டு போயிடும், அதுக்கு ஒன்றும் இப்போ ஒரு சக்தி கிடையாது. அந்த எண்ணத்துக்கு எப்போ எமோஷன் கலக்குதோ அப்போதான் அதுக்கான சக்தி உண்டாகும். நீங்க எப்போ வந்து சரண்டர் ஆகி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கும்போது கண்கள்லேருந்து தண்ணி வரும், அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த எண்ணம் தனியாகவும் அந்த உணர்வு தனியாகவும் பிரிஞ்சு வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ வந்து அது நம்மகிட்ட இருந்து கடந்து போயிடும், கண்ணீரா கடந்து போகும், ஏதோ ஒன்று வகையில அது வந்து கடந்து போயிடும். அப்பதான் உண்மையாலுமே அந்த கர்ம வினை வந்து நம்மளை விட்டு வெளியேறுது. அப்படி வெளியேறும்போது தான் வந்து அந்த கர்மா வந்து கழிய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் வந்து ஐயா 3 டெக்னிக் சொல்றாரு. ஒன்று கேசியம் யூஸ் பண்ணுங்க, ஒன்று கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க, ஒன்று வந்து சேரிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ கேசியம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல சொன்னது தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியிருக்கு, நான் திரும்ப சொல்றேன். இப்போ கேசியம் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, இப்போ நமக்கு உள்ள வந்து இப்போ நம்ம டெய்லி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு தாட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். சில தாட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும், சில இதெல்லாம் பண்ணவே முடியாது. என்ன பண்ணாலும் நம்மளை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரும் கேசியம் எடுக்கும்போது. இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, இன்னும் கேசியம் எடுக்கல, ஆனா நான் வந்து மலர் மருந்து அதுலலாம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அது வந்து உண்மையாலுமே வேலை செஞ்சதை வந்து நான் உணர முடிஞ்சது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சப்கான்சியஸ்ல போய் கனவுல வேலை செய்யுது, நம்ம சப்கான்சியஸ் லெவல்ல அது வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து என்னால் உணர முடியுது. அது வந்து அதே மாதிரி இந்த கேசியமும் வந்து ஒர்க் ஆகும். உங்களை மீறி அந்த பதிவுகள்லாம் வந்து உங்களோட ரியாலிட்டியில வந்து தாக்கத்தை உண்டாக்குது இல்லையா, அதை வந்து நிறுத்தும். இந்த கேசியம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை நிறுத்தும்.
இந்த கேசியம் எடுக்கும்போது அது நடக்கும். அப்புறம் வந்து கிறிஸ்டல் யோகா மெடிடேஷன் பண்ணும்போது நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த நம்ம ஜீவகாந்தம், விண்காந்தம், வான்காந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து நம்ம கிறிஸ்டலை வச்சு மெடிடேஷனும் யோகா பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வான்காந்த ஆற்றல், வான்காந்தம் வந்து தூய்மையானது. அந்த வான்காந்த ஆற்றல் வந்து நம்ம உடல்ல வந்து விண்காந்தத்திலையும் ஜீவகாந்தத்திலையும் பதியும் போது என்ன ஆகுன்னா, நம்ம தூய்மை அடைகிறோம். நம்ம காந்த புலன் வந்து தூய்மை அடையுது. ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த இருக்கிறது எல்லாத்தையும், இருக்கிற குப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சேரிட்டி. இந்த சேரிட்டி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அப்பதான் உண்மையான டிஸ்மேண்டில் நடக்குது. இந்த சேரிட்டி பண்றதுனால எப்படி கர்மா வந்து கிளீன் ஆகுது அப்படின்னா, அன்பு தான் வந்து உண்மையாலுமே ஹீல் பண்ண முடியும். அதுதான் வந்து அல்டிமேட். இப்போ இந்த சேரிட்டி அப்படிங்கிறது வந்து அன்பின் ஒரு வெளிப்பாடு தான். அன்பு மிகுதியாகும்போது தன்னை போலவே இன்னொருத்தன் வந்து தன்னை போலவே மற்றவங்களையும் நினைக்கக்கூடிய எண்ணம் வந்து அப்பதான் வருது. அப்படி வரும்போது தான் வந்து இன்னொருத்தருக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற எண்ணமே வருது. அதுதான் சேரிட்டி அப்படிங்கிறத வந்து அது பொருளாகவோ, உதவியாகவோ, இல்லை எண்ணத்தாலோ ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம வந்து குடுக்குறோம். அது வந்து தன்னைப் போலவே நான் எனக்கு வலிச்சா என்ன பண்ணுவேனோ, அதே மாரி இன்னொருத்தனுக்கும் வலிக்குது. அது நான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்? அன்பின் மிகுதியாகும்போது தான் வரும். அந்த அன்பு மிகுதியாகும்போது தான் வந்துட்டு உள்ள இருக்கிற கர்மா வந்து அழிக்கப்படும். அதுக்கு தான் சேரிட்டி பண்ணுன்னு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இத பண்ணும்போது தானா வந்து கர்மா அழிக்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு இருண்ட குகைக்குள்ள கொஞ்சூண்டு ஒரு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு போற மாரி தான். இப்ப நீங்க போற வழியிலலாம் நெறைய தீப்பந்தங்கள் இருக்கு. ஆனா அதுல தீ கிடையாது. நீங்க ஒவ்வொன்னா ஏத்தி போகும்போது தான் உண்மையாலுமே அந்த குகை எவ்வளோ பெருசு இருக்கு, இல்ல நம்ம எவ்வளோ அழிக்க வேண்டியது இருக்குங்கிறத வந்து நம்ம அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ப்ராசஸ கண்டுபிடிச்சுட்டோம். அத வந்து அழிக்க ஆரம்பிக்கிறோம். இது எவ்வளோ பிறவியா இன்னும் அழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அப்ப இந்த பிறவில ஆரம்பிச்சிட்டோம்னா, அதுக்கான ப்ராசஸ் நெக்ஸ்ட் கன்டின்யூ ஆகும். அப்போ வந்து எப்போ முழுமையா அழிச்சு முடிக்கிறோமோ, அப்போ வந்து நம்ம இறைவன் வந்து போய் அடைஞ்சிரலாம். இதுதான் கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லியிருக்கேன். தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. இல்ல ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதான் நம்ம எண்ணப்பதிவுகள் வந்து நீங்க ரொம்ப நன்றி முகேஷ் ஐயா. நான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கனால நான் பேசிக்கலா விஷயங்கள் இருந்தது. அதனால கேட்டேன். ரொம்ப நன்றி. புரிதலுக்கு நன்றி. இந்த கேசியம் பத்தி எனக்கு தெரியாது, கிறிஸ்டல் பத்தி எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால அதனால கேட்டேன். முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, மிக்க நன்றி. ரூபேஷ் சார் வணக்கம் சார். நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். உங்களை டீடைல்ஸ் சரிங்களா? ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். வணக்கம், குழந்தைகள் பேசுறேன் சார். சார் ஒரே ஒரு கேள்வி முகேஷ் சார்கிட்ட. சொல்லுங்க சார். பிராக்டிஸ் பண்றோம்ல சார், நம்ம இப்ப நைட்டு தூங்க போகும்போது இல்ல காலையில ஃபர்ஸ்ட் டைம் எழுந்திரிக்கும் போது நம்ம பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா, நமக்கு என்ன வேணும்ன்ற ட்ரெஸ்ஸை வந்துட்டு நம்ம உணர்வுபூர்வமா அதை வந்துட்டு மைண்ட்ல பார்க்கும்போது ஒரு சில டைம் என்ன ஆகுது அப்படின்னா, இது என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு கார் வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஒரு 20 days 30 days நான் வந்துட்டு அதை நல்ல உணர்வுபூர்வமா பாக்குறேன். சம்டைம் தூக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கார்ல டிரைவ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அது கார் நம்ம கிட்ட வந்துட்டா என்ன ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கே அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுது. எதனால சார்? அப்படின்னா அது உண்மையாலுமே உங்களுக்கு ரியாலிட்டியில கொண்டு வர்றதுக்கான ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இப்போ ரியாலிட்டியில நீங்க வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு உண்மையாலுமே விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னதான் வேணா நீங்க ஒன்னு அனுபவிச்சிட்டீங்க. அனுபவிச்சதுக்கு அப்புறம் உங்க மனம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ உங்க கனவுல வந்து அது காட்டுதுன்னா சப்கான்சியஸ்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க அதை அனுபவித்ததா வந்து அது நினைக்குது. அது நினைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரியாலிட்டியில வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்க மாட்டேங்குது. உண்மையாலுமே அது வந்து வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கல. அதுதான் உண்மை. அது நினைக்காதனால தான் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னு தோணல. இப்போ அது நீங்க கனவுல பார்த்ததுக்கு அப்புறமும் ரியாலிட்டியில எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது ரியாலிட்டிக்கு கொண்டு வரும். உங்களுக்கு உங்களோட ஆசையோட ஆழம் எவ்வளவு பெருசு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்துட்டு அது ரியாலிட்டியில வரும். இப்போ வந்து இப்போ நான் வந்து உன்னை வந்து அடைஞ்சதா நினைச்சாலே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏன் அது நடக்கணும் ரியாலிட்டியில? அதுக்கான பர்பஸ் என்ன இருக்கு? ஓகே சார், புரிஞ்சுது. அதனாலதான் கேட்கிறேன் நான். ஏன்னா எனக்கு தேவைன்ற ஒரு ரீசன்னாலதான் நான் அந்த ஒரு தாட்டை எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்றேன். ஓகேங்களா?
பட் அது வந்து நான் தூக்கத்துல அதை அந்த அந்த சுகத்தை அனுபவிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது மேல இந்த பற்று போயிடுது. இது எப்படி டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னு தான் கேக்குறேன் நான். பட் நீங்க சொல்றீங்க அதுக்கு வந்து எனக்கு டீப்பா எனக்குள்ள வாண்டிங் இல்லைன்னு சொல்றீங்க. அது காரணமா இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இதை தவிர வேற ஏதாவது ரீசன் இருக்கா சார்? இல்ல நமக்கு வந்து அந்த டிசைர் வந்து உண்மையாலுமே ஸ்ட்ராங் இல்ல. இது இந்த எக்ஸாம்பிள் எனக்கும் நடந்திருக்கு. ஒரு சில இதுலலாம் நான் நினைப்பேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது எதுக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். இப்போ வந்து எது வந்து ரியாலிட்டிக்கு வந்து உண்மையாலுமே வரும் அப்படின்னா, டீப்பஸ்ட் டிசைர் எது இருக்கோ நம்ம அடைந்தே தீரணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எது நமக்கு தோணுதோ அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது மேல தீராத இது இருக்கும். அதை வந்து அடைந்து பார்க்கும்போது தான் அப்பதான் வந்து மனம் அடங்கும். இது சம்டைம்ஸ் வந்து அதை அடைஞ்சதுக்கு அப்புறமும் அது மேல இன்னும் ஆசை அதிகமா பெருகிட்டு போகும். பட் அதை வந்து நம்ம அந்த கமிட்மெண்ட், அந்த கன்விக்ஷன் இருக்கணும். கண்டிப்பா இது வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது ரியாலிட்டிக்கு வரும். நீங்க வந்து ட்ரீம்லயே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்கன்னா அங்க முடிஞ்சிருச்சுல்ல, அதோட பயணம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் அது ஏன் வந்து ரியாலிட்டிக்கு வரணும்? வராது இல்ல. அப்ப நான் வீட்டுக்கு எப்படி சார் கார் கொடுக்குறது சார்? அப்படின்னா நீங்க வந்து எப்பவுமே வந்து பர்பஸ் வச்சுக்குங்க. இப்போ வந்து இப்ப எனக்காக பண்றேன், இல்லைன்னா என்னோட குடும்பத்துக்காக பண்றேன் அப்படிங்கும்போது, இப்போ நீங்க வந்து அது குடும்பத்துக்காக பண்றீங்க அப்படிங்கும்போது வந்து அது பர்பஸ் உங்களோடது கிடையாது. அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. ஏன் பண்றேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆழமான ஒரு காரணம் இருக்கு. ஓகேவா? இது என் குடும்பத்துக்காக, அவங்களோட தேவைக்காக அப்படின்னு பண்ணும்போது அது ஒரு ஆங்கர் அது. அதற்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது கண்டிப்பா நடக்கும். இப்போ வந்து அது உங்களுக்கான மேனிஃபெஸ்ட்டா இருக்கும்போது அது நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து உங்ககிட்ட கிடையாது. உங்களுக்கு போயிடுச்சு. அது வந்து இது எனக்கு உண்மையாலுமே ஆழ் மனதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது இல்லனாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரி உங்க ஆழ் மனசு நினைக்குது. ஆனா அத வந்து வேற மாரி மாத்துங்க. இது வந்து என் குடும்பத்துக்கு வேணும், அவங்களுக்கான தேவைக்காக பண்ணும்போது அந்த ஆங்கர வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படிங்கும்போது, ஓகே. இது வந்து எனக்காக நான் பண்ணல, அவங்களுக்காக நான் பண்றேன் அப்படிங்கும்போது அதுக்கான பர்ப்பஸ் இருக்கு. அந்த பர்ப்பஸ சர்வ் பண்றதுக்காக உங்க மனசு வேலை செய்யும். ஆனா நீங்க அப்படின்னு நீங்க நினைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு உண்மையான டிரைவிங் ஃபோர்ஸ் உள்ள இல்ல. அதனால வந்துட்டு அது வந்து போதும், நமக்கு எதுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆழ் மனதும் அதான் நினைக்குது. நம்ம வெளியில வந்து மேல் மனம் நினைக்கிறது முக்கியம் கிடையாது. ஆழ் மனதுக்குள்ள என்ன ஆசை இருக்கு, என்ன வேணுங்கிறது அதுதான் முக்கியம். அத நீங்க பண்ணும்போது அது கண்டிப்பா வந்து வந்துரும். நீங்க வந்து பர்ப்பஸ மாத்துங்க. என் குடும்பத்துக்காக பண்றேன். அதுக்காக வந்து பண்ணும்போது அந்த அம் அம் அந்த எண்ணத்துக்கான ஆழம் வந்து ஜாஸ்தியாகும். அப்போ வந்து அதுக்கு வந்து நீங்க போடக்கூடிய எஃபோர்ட் வந்து ஆழமா இருக்கும். அது கண்டிப்பா கொண்டு வரும். தேங்க்யூ சார். இதுல இன்னும் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் சார். இப்ப நம்ம சொல்லுங்க. எனக்கு டீப் வாண்டிங் இல்ல, அதனால எனக்கு டிரைவிங் ஃபோர்ஸ் இல்ல, அது அப்படியே தேவையில்லைன்னு எனக்கே ஒரு உணர்தல் வருது அப்படின்னு நீங்க ஒரு இது சொல்றீங்க. இது வேற ஒரு வழியில இப்ப ஐயா சொல்லி கொடுத்த பிரகாரம் நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அது கரெக்டா சரியானு எனக்கு தெரியல. எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஓகே, எனக்கு அந்த காரை வாங்கி அனுபவிக்கணுன்ற கர்மா இல்லாதனால எனக்குள்ளே அந்த மாற்றம் நிகழ்ந்துருதோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது ஒரு கரெக்டான பாத்தா சார்? அப்படி இல்ல சார். இது வந்து எப்படின்னா, எனக்கு அந்த தகுதி இருக்கா? இல்லையா? அப்படி இப்போ வந்து எந்த ஒரு கெட்ட கர்மா இருக்குன்னு வைங்களேன், ஒரு பிளாக்கேஜ் இருக்குன்னு வைங்களேன், அதுதான் வந்து நம்ம அடையக்கூடியத வந்து தடுக்கும். இன்னொன்னு வந்து புரிதல். புரிதல்ங்கிறது என்னன்னா, எனக்கு இது பயன்படாது, எனக்கு தேவையில்ல, அதனால தான் நான் வாங்கல. எனக்கு வாங்கக்கூடிய தகுதி இருக்கு, எனக்கு வாங்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா எனக்கு வேணான்னு சொல்லி நான் நிறுத்தி வச்சிருக்கேங்கிறது வந்து நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன். நான் வந்து ஐ அம் பிளெஸ்ட். எனக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா எனக்கு வேணாம். அது வேற. ஆனா எனக்கு வேணும். ஆனா என்னால அடைய முடியல. அது வேற. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆ என்னால தகுதி இருந்து எனக்கு வேணான்னு சொல்றது வந்து உங்களுடைய மனப்பக்குவம் அது. எனக்கு வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது ஓகே. ஆனா நம்ம வந்து எப்பயுமே வந்து ம், நம்ம தான் வேணான்னு சொல்லணும் தவிர, அந்த கர்மா வந்து நமக்கு வந்து உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றோம்னா, அப்புறம் நம்ம வந்து இன்னும் உழைக்கணும்னு அர்த்தம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். கிளியரா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஓகே. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, இப்போ வந்து ரொம்ப டீப்பா ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சு நம்ம பண்ணும்போது அந்த விஷயம் கிடைக்கிறது இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா ஒரு விஷயத்தை நினைக்கும் போது டக்குன்னு கிடைக்குது சார். இது எந்த விதத்துலயும் சார் நான்
இல்ல சார். நான் தான் சொல்லியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். இந்த கர்மா பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மேலோட்டமா நினைக்கும்போது என்னன்னா, உங்களுக்கு அதன் மீது வந்து ஒரு ஒரு பிடிப்பு என்ன சொல்றது? அதுக்கான ஏக்கம் இல்ல. அத நெனச்சு நீங்க டெஸ்பரேஷன் கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறீங்க. மேபி அத நெனச்சு ஒரு ஏதோ உழைப்பு போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ வந்து உங்களுக்கு கர்ம தடைகளும் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அத பத்தி எந்த கர்ம தடைகளும் இல்ல அப்படிங்கும்போது வந்துட்டு, அது எளிதில நடக்குது. இப்போ வந்து டீப்பா வந்து நீங்க வேணும்னு நெனைக்கிறீங்க. அப்போ வந்து டெஸ்பரேஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது வந்து இதுக்கு கர்மா இருக்குங்கிறதையே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, ஒரு ஒரு ஒயர்ல ஒரு லைன் ஒரு இடத்துல வந்து ஒரு லைட்டா விரிசல் விட்டுருக்கு. அங்க வந்து லீக்கேஜ் நடக்கும். அது வந்து நம்ம நெனைக்கும் போதே லீக்கேஜ் எங்கேயாவது நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அது கண்டிப்பா அங்க கர்மா இருக்குன்னு அர்த்தம். எப்போ டெஸ்பரேஷன் வந்து உண்டாகுதோ, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ வந்து அது மேல ஏக்கம் உண்டாகுதோ, அப்போ வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சுரும். ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம புத்தியும், மனமும் வந்துட்டு கொஞ்சம் வெவ்வேறு இதுல இருக்கும். அப்போ வந்து நம்மால முழுமையா நம்ம சக்திய வந்து ஒரு இடத்துல செலுத்த முடியாது. ஒண்ணு வந்து ஒரு பக்கம் போகும், இன்னொன்னு இன்னொரு பக்கம் போகும்போது ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும்போது வந்துட்டு, நமக்கு அத வந்து அடையக்கூடிய தகுதிய வந்து இல்லாம பண்ணும். ஒண்ணு லேட் பண்ணும். இந்த மாரியெல்லாம் நடக்கும். இப்போ வந்து நீங்க டீப்பா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அப்போ வந்து நீங்க வந்து ஒண்ணு அதுக்கு ஏங்குறீங்க, இல்ல டெஸ்பரேட்டா இது வேணும். கண்டிப்பா எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ வந்து என்னன்னா, நீங்க நினைக்கும்போதே அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் உண்டாகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு அதுக்கு கர்ம தடைகள் இருக்கு அப்படி இருக்கிறனால, அது வந்து நமக்கு அது நடக்க மாட்டேது. இத நம்ம உணர்ந்ததுனால தான் ஐயா வந்து என்ன அந்த ஐயா சொல்லிக் குடுக்கக்கூடிய டெக்னிக்க ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து இது வந்து இன்னும் டீப்பா போனோம்னா, இது ஒரு ஒ மனிதர்களுக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும், பர்சனுக்கும், பொருள்களுக்கும் மாறும். ம். நீங்க வேணா தனியா கூட கால் பண்ணுங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வேணா சொல்றேன். இப்போ வந்து ஒரு பர்சன ஒரு ஒரு இன்னொரு உயிரினத்த நம்ம வந்து உயிர் மேல ஆசைப்படும்போது வந்துட்டு, அதுவும் நம்ம மாரி ஒரு உயிர். அதுகளுக்கும் ஆசாபாசங்கள், கர்ம வினைகள், லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு உயிர் மேல ஆசைப்படும்போது அது நடக்கிறது மாறும். ஒரு பொருள் மேல ஆசைப்படும்போது, அதுக்கு இடையில என்ன கர்மம் இருக்கோ அத மட்டும் நீக்கணும்னா, அது நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு உயிர் மீது ஆசைப்படும்போது என்ன நடக்கும்னா, டீப்பர் லெவல்ல இப்போ நீங்க ஆசைப்படுவது என்ன? உங்க மனசு சாட்டிஸ்ஃபை ஆகறக்கு, அ உங்களுக்கு டீப்பர் லெவல்ல, சோல் லெவல்ல இல்லன்னா சப்கான்ஷியஸ் லெவல்ல ஒரு ஒரு அஃபெக்ஷன் இது நடக்கணும். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலா நடக்கணும்னு வந்து ஆசைப்படுறீங்க. அது அங்க நடக்கலன்னா, அது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். உங்க கர்மாலாம் கிளியர் ஆனதுக்கப்புறம். ஆனா கர்மா கிளியர் ஆகலன்னா, அது நடக்காம அது தடுக்க தான் செய்யும். அதுக்கு தான் ஐயா வந்து அந்த டெக்னிக்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம கர்மாவ கிளீன் பண்ணும்போது, நம்ம ஆசைப்பட்டது நடக்கும். அதுவே நடக்கல நம்ம ஆசைப்படுறதே நடக்கலன்னாலும், அது போல வேற ஏதாவது உங்க டீப்பர் லெவல்ல சோல வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும். அ பதில் ஓகேவா சார்? ஓகே சார். ஓகே சார். கேளுங்க. கொஸ்டின் கேளுங்க. சொல்றேன் தெரிஞ்சத. எனக்கு கொஞ்சம் லைட் இது கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ். ஓகே. வேற யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க. இது எப்படி நீங்க டெய்லியும் வந்து இது பண்ணணும்? அதுல கேள்வி இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100% வேலை செய்யும். அதுக்கு தான் சொல்றேன். புதுசா வர முகேஷ் கர்மா தம்பி, பழைய பதிவு முகேஷ் பாத்தீங்களா? சொல்லுங்க மேடம். புதுசா சொல்லுங்க. வர இப்ப பதிவாக முகேஷ் தம்பி, ஒருத்தர் சொல்லுங்க. முகேஷ் தம்பி, சொல்லுங்க மேடம். இப்ப நானும் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பண்ணிட்டு சிலதெல்லாம் ஜெயிச்சிருக்கேன். சிலதெல்லாம் நடக்காம ரொம்ப லாங் இயர்ஸ் போயிருக்கு. ஆனா நல்லா டீப்பா நீ டெப்த் சொல்றீங்க நீங்க நல்லா நல்ல டெப்தா சொல்றீங்க. நான் இந்த யூடியூப்ல படிச்சுட்டு நான் ஃபாலோ பண்றவ. அதுல அது மாதிரி இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒண்ணு நான் படிச்சேன். ரீசெண்டா யூடியூப்ல பார்த்தேன். நம்ம ரொம்ப ஏங்குறோம்ல, ஒருத்தர் ஏக்கம் வச்சுக்கிறோம் இல்லையா? லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து அந்த எண்ணத்துக்கு ரொம்ப ஏக்கத்தை கொடுத்தா நடக்காதுங்கிறாங்க.
ஆமா. உண்மையா அது? ஆமா. அது இப்பதான் அதான் அப்ப அந்த சொன்னேன் இல்லையா? ஏக்கம் இல்லாம அதனாலதான் நடக்கலையோன்னு எனக்கு டவுட் இப்போ எனக்கு. ஆமா. இப்போ ஏன் அந்த ஏக்கப்படும்போது இந்த ஏக்கம் இல்லாம எப்படி நம்ம வந்து அது சொல்லலாம்? அது பண்ணுங்க. அதுக்கு வழி சொல்லுங்க. எப்ப நம்ம இந்த ஏக்கத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நம்ம நம்ம வந்து எண்ணம் நிறைவேறணும். ஏக்கம் ம். மட்டும் வைக்கக்கூடாது. ஏக்கத்தை எப்படி அதான். ரிமூவ் பண்ணிட்டு அது சொல்லுங்க. ஏக்கத்தை மேடம் ரிமூவ்லாம் பண்ண ஏக்கம் முடியாது. இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு அங்க டிசைரே இல்லையே. ஆமா. இல்ல ஏக்கம் வந்து ரொம்ப ஏங்கக்கூடாது அதுக்கு. அது சொல்லிட்டு விட்டுடணும். நான் அவ்வளவுதான். சொல்றேன். அது அவங்க என்ன கேட்கறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன். அவங்க வந்து எனக்கு ஆசை இருக்கு. ஆசை வருது. அத நான் அடையணும். ஆனா இந்த ஏக்கம் இடையில குறுக்க இந்த கௌசிக் வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு ஆசையும் வேணும், அடையவும் செய்யணும். ஆனா அந்த ஏக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இது பக்குவப்படும்போது அது நமக்கு அந்த தகுதி வரும். நமக்கு வந்து நம்ம 2 பக்கமும் இருப்போம். ஒரு சில விஷயங்களை வந்து ஆசைப்படும்போது வந்து ஏக்கம் இருக்காது. அத அடையணும். இது எனக்கானது இது. இதை நான் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிறது வந்து உங்க கட் ஃபீலா இருக்கும். இது வந்து என்னுடையது. இது வந்து யாரும் தடுக்க முடியாதுங்கிற கூடிய ஒரு கட் ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தோணும்னா, அதுக்கு நான் உழைப்பு மட்டும் தான் போடணும். அதை நோக்கி நான் போனேன்னா, அது எனக்கு கண்டிப்பா வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இங்க வந்து ஏக்கம் இல்ல, எதுவும் இல்ல. பியூர் அண்டர்ஸ்டாண்டிங். இது எனக்கானது. இதுக்கு நான் அடைய நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணுவேன். அது கண்டிப்பாக கட்டாயமாக 100% என்ன வந்து அடையும். அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு வகை. இந்த ஏக்கம் இது மெயினா வந்து ஒரு 90% பொருள் மீது வந்து ஏக்கம் வராது. இன்னொரு ஒரு ஒரு காரியத்தின் மீதோ, இல்ல இன்னொரு ஒரு நபரின் மீதோ, அத மாரி ஒரு இதுல போகும்போது தான் டெஸ்பரேஷன் வந்து அதிகமாயிரும். ஏன்னா, இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. இது அடைந்தே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஏக்கம் வரும். ஏன் அந்த ஏக்கம் வருதுனால, அதுவும் கர்ம பதிவுனால தான் அந்த ஏக்கம் வருது. ஏன் அந்த ஏக்கம் வரும்போது தான் வந்து அந்த கர்ம பதிவு வந்து வேலையெல்லாம் காட்டி நம்மள ஒரு வழியாக்கி, அத அனுபவிக்க வைக்கும். நம்ம கர்ம பதிவு எப்ப போய் தீர்க்கிறது? நம்ம ஏக்கமே வரலன்னா, நெனச்சதெல்லாம் நடந்துட்டோம் அப்படின்னா, அப்புறம் வந்து நமக்கு அந்த கர்ம பதிவோட வேலை எங்க நடக்கும்? நம்மள எவனா வந்து கஷ்டப்படுத்தணும்ல. அப்புறம் அப்பதான் அங்கதான் அந்த கர்மா வந்து வேலை செய்யுது. அந்த ஒரு ஏக்கம் வருது அப்படின்னா, அந்த ஆசையே வராதுல்ல இல்லன்னா நமக்கு. அந்த கர்மப்பதி வந்து ஒரு வேலைய காட்டணும் இல்லையா? நமக்கு வந்து சில கஷ்டத்த குடுக்கணும். ஒரு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் குடுக்கணும் இல்லையா? அந்த ஏக்கம் வரும்போது தான், அந்த பிடிப்பு, அந்த பற்று வரும்போது தான், அது வந்து வேலைய காட்டி, அது கிடைக்காம செஞ்சு, நம்மள அழுக விட்டு, இதெல்லாம் பண்றது அது வந்து தான் அது செய்ய முடியும். அது வந்து அதுதான் கர்மா. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இதெல்லாம் நடந்து தான் தீரணும். இப்ப வந்து அது நீங்க முகேஷ் ஏக்கமே நான் ஒரு வரல கேள்வி அப்படின்னா, கேட்கறேன். நம்ம கிளியர் ஆயிட்டோம்னு அர்த்தம். முகேஷ் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் முகேஷ். கேளுங்க. இப்ப வந்துங்க எங்களுக்கு வந்து ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன். எங்களை ரொம்ப திட்டாரு, ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. இப்போ அவரு கூட நாம மறுபடியும் சேரணும். அவர் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் அவர் செஞ்ச தப்ப மறக்கணுமா? இல்ல எப்படி நான் மன்னிப்பு கேட்கணும்னு கேக்குறேன். மன்னிப்பு கேட்கறது எப்படி கேட்கணும்? அவர் செஞ்சதை மறந்துட்டேனானு மன்னிப்பு கேட்கணுமா? இல்ல நான் செஞ்ச கருமா வந்து மன்னிப்பு கேட்கணுமான்னு தெரியல. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பேர் சொல்றீங்களா? இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது. அது வந்து நமக்கு வந்து கசப்பான நிகழ்வா இருக்கு. இப்போ நம்ம மனசுக்கு தெரியும். இப்ப நம்ம மேல தப்பு இருக்கா? இல்ல அவங்க மேல தப்பு இருக்கான்னு வந்து சில இடத்துல கேள்விகள் இருக்கும். சில இடத்துல வந்துட்டு ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கும். நம்மளும் ரைட்டுன்னு நம்ம நினைப்போம். 100% நம்ம நினைப்போம். அவங்களும் ரைட்டுன்னு சொல்லி அவங்களும் நினைப்பாங்க. இந்த மாரி கண்டிஷனும் இருக்கும். சில சில இடத்துல சில இடத்துல சொல்லிட்டு வாங்க. சில இடத்துல வந்துட்டு இல்ல இது நம்ம மேல தப்பே கிடையாதுங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க தான் தப்புங்கிறது தெரியும். இப்போ வந்து நம்ம திரும்பவும் அவங்க கூட பேசணும். திரும்பவும் அவங்க கூட பண்ணணும்னா, மனம் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாலும் மனசு வந்து ஒத்துக்காது. ஏன்னா, அதுவும் எப்புட்ன்னா, நம்ம மேல தப்பில்லன்னு சொல்லி நம்ம மனசு வந்து 100% நினைக்குதுன்னும்போது, சத்தியமா ஒத்துக்காது. என்ன பண்ணாலும் அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. என்னதான் பண்ணாலும், நான் கூட உன்ன மன்னிச்சிடுறேன். உன்ன மறந்து இது ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொன்னாலும், உள்ள வந்து
மனப்பூர்வம் மன்னிக்குது. ஏன்னா நான் தப்பு பண்ணாம என்ன வந்து இந்த தண்டனை வந்து எனக்கு உரியது இல்லை அப்படின்னு சொல்லி மனசு ஒத்துக்காது. இதை இன்னும் வந்து ஹையர் லெவல்ல இருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஐயா சொல்ற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த விஷயம் வந்து நடந்துருச்சு. இது ஏதோ ஒரு காரணத்தின் பின்னால நடந்திருக்கு. எந்த விஷயம் வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாராம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஹையர் லெவல்ல இருந்து தான் யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் வந்து இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து இருக்கிற லெவல்ல இருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சத்தியமா சொல்யூஷன் கிடைக்காது. நம்ம மேல் நகர்ந்து போக முடியாது. ஏன்னா நமக்கு அது ஒரு பேர்டனா இருக்கும். நமக்கு வந்து உள்ள ஏதோ ஒரு பாறாங்கல்ல முழுங்கின மாதிரி தான் இருக்கும். நம்மளும் ஃப்ரீயா இருக்க முடியாது. இது என்னடா இதை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது, எப்படி சரி பண்றது அப்படின்னு தெரியாது. இதை வந்து ஹையர் லெவல்ல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது இது ஏதோ நடந்திருக்கு, ஏதோ நடந்துருச்சு. ஓகேவா? இது வந்து ஏதோ காரணத்தினால் நடந்திருக்கிறது. இது வந்து ஐயா சொல்ற மாதிரி தீதும் நன்றும் பிறர் வாரா. இது ஏதோ ஒண்ணு கர்மா வந்து கழிய வேண்டியது இருக்கு, அதனால இது நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை வந்து ஒத்துக்கணும். ஓகே, இது என்னமோ நான் ஒரு பேகேஜ் வச்சிருக்கேன், அது ஏதோ ஒன்று கழிக்கிறதுக்காக வந்திருக்கு, அதனால இது நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இது எங்கேயோ நான் பண்ணது வந்து இங்க வந்து விடிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எடுத்தோன்னே இது வந்து இதுல இருந்து நான் வெளில வரணும்னா என்ன பண்ணணும்? செல்ஃபிஷாவே யோசிங்க. இது என்ன பாதிக்குது? இதுல இருந்து நான் வெளியில வரணும். இது நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இதுக்கு வேற எங்க முட்டி மோதி என்ன பண்ணாலும் ஒண்ணு அவங்கள மன்னிச்சிடுறது தான் வந்துட்டு ஒரே வழியா இருக்கும். இப்ப நம்ம மேல தவறு இல்ல அப்படிங்கும்போது வந்து அவங்கள நம்ம மன்னிச்சிடுறது தான் ஒரே வழியா இருக்கும். இல்ல நம்ம மேல தவறு இருக்குன்னு நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. நீங்க என்னதான் ஈகோவை வச்சு நம்ம என்ன வந்து யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு வந்து வழியே கிடைக்காது. என்ன பண்ணாலும் என்ன செஞ்சு பார்த்தாலும் அந்த பிரச்சனை பெருசாயிட்டு தான் போகும். நம்ம மனசுக்குள்ள இருக்க அதை நம்ம நினைக்க அது பெருசாயிட்டே போகும். அதனோட வெயிட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். அதை நினைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து மைண்டு வலிக்கும். இதுக்கு ஒரே வழிதான், அதான் மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது. நம்மளால நேரடியா கேட்க முடியல அப்படின்னா வந்துட்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்பு அலைகளை வந்து இங்கிருந்து அனுப்பணும். நம்ம எதை அனுப்புறோமோ அதுதான் நம்ம திரும்ப வரும். இப்போ வந்து நீங்களும் அவங்க மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க போயிட்டு அவரும் எச்சா திட்டுவாரு. அதுக்கப்புறம் ரெண்டு இடையில வந்து அந்த கேப் டிஸ்டன்ஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நமக்கே தெரியாம அவங்கள நினைச்சு கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நமக்கு அறியாமையே அது நடக்கும். நம்மள அறியாமலே அது நடக்கும். அந்த மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம அவங்களை திட்டிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று அவங்கள பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதை நம்ம கான்சியஸா என்ன பண்ணணும், அதுதான் கேசிஎம் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் மாறும். அதுக்கு தான் கேசிஎம் யூஸ் பண்ணணுங்கிறது. இப்போ வந்து இதை நம்ம ப்ராசஸா பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம கான்சியஸா வந்துட்டு அவங்களுக்கு நல்ல எண்ணங்களை செலுத்தணும். ஓகே, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்க மேல தப்பு இருந்தா நான் உன்னை மன்னிக்கிறேன், இல்லைன்னா நம்ம மேல தப்பு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறத வந்து நம்ம கான்சியஸா நம்ம திரும்ப 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 அந்த எண்ணம் வந்து நம்மளை எப்பப்பெல்லாம் தொந்தரவு பண்ணுதோ அப்பெல்லாம் வந்து அதுக்கு மேல இதை வந்து செலுத்த ஆரம்பிக்கணும். ஓகே, சரி, சந்தோஷம். ரொம்ப நன்றி. அதுக்காகதான் ஐயா வந்து இதுக்கு ஈஸியா ஒரு ஃபார்மேட்டே ஒண்ணு கொடுத்திருக்காங்க, மன்னிப்பு அறிக்கையே ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்கள்ல நம்ம நேரடியாவே பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க முடியும், சில நேரங்கள்ல நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய காயங்கள் ரொம்ப பெருசா இருக்கலாம். சோ அந்த மாதிரி நேரத்தை சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மன்னிப்பு அறிக்கையை வந்து கிறிஸ்டலை கையில வச்சுட்டு டிவைன்லியா தியானத்துல உட்காந்துட்டு நம்ம கேட்கலாம். நம்ம எந்த நேரத்துல வேணாலும் கேட்கலாம் அந்த மன்னிப்பு. சோ அதுதான் வந்து ஐயா சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, மன்னிக்கும் போது நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் எந்த காலையில் சாயந்தரம் நைட்டு எப்ப வந்தாலும் கிறிஸ்டலை வச்சுட்டு நான் கேட்கறேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கறேன். எனக்கு எந்த மாதிரி நீங்க வரணுமோ அதே மாதிரி வாங்க அப்படின்னு நான் கேட்கறேன். ஆனா இந்த சாதாரணமா எங்கேயாவது நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணுதுன்னா, அவங்க ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி திட்டாங்களே, அப்ப அந்த டாக்டர் எனக்கு அதிகமா வந்துட்டே இருக்கு. அதை நிறுத்துறதுக்கு என்னால முடியவே மாட்டேங்குது. எதனால இப்படி நடந்து இப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. இல்ல அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க சொல்றது புரியுது. அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும் ஞாபகம் பண்ணி பாருங்க. அதாவது எப்போதுமே நீங்க ரீவைண்ட் பண்றது அவங்க செஞ்ச தவறான செயல்களை மட்டும்தான் நீங்க ரீவைண்ட் பண்றீங்க. அவங்க செஞ்ச நல்ல செயல்களை ரீவைண்ட் பண்ணுங்க. எப்ப அவங்கள பத்தின தாட் வந்தாலும் அவங்க செஞ்ச நல்லது மட்டுமே நினைங்க. உங்களுக்கு கண்டிப்பா அவங்க மேல அன்பு வரும். கண்டிப்பா அன்பு வரும். அது மாறவே மாறாது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி.
முகேஷ் சார், டாக்டர் மெடிடேஷன்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். சோ நம்ம வந்து ஓகே வகுப்பை வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னா சொல்லிட்டு வகுப்பை முடிச்சுக்கலாம் முகேஷ் சார். நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை சார். நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். குட் மார்னிங் சார், சதீஷ் சார். குட் உண்மையில மார்னிங் ரொம்ப சந்தோஷங்க. முகேஷ் சார். முகேஷ் வந்து நான் உண்மையில நான் வரமான்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு அற்புதமா சொல்றது வந்து எனக்கெல்லாம் வந்து உண்மையில ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். சந்தோஷம் முகேஷ் சார். ஆமா. நன்றி 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 சார். இறைவனுக்கு பாடலோட நம்ம முடிச்சுக்கலாம். மரவதிலி மேம், என்னோட நிறைய டவுட் சார் ஒரு நிமிஷம். சரி சொல்லுங்க. ஒரு செகண்ட் சார். முகேஷ் சார், தேங்க்யூ வெரி மச். நிறைய டீட்டெயிலா சொன்னீங்க. இப்ப நியூவா வந்திருக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ என்னன்னா, நியூவா வரவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. இப்போ நான் எப்படி வந்தேன்னு ஜஸ்ட் ஒரே ஒரு லைன்ல முடிச்சிடுறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே எந்த டீட்டெயில்ஸும் சொல்லலை. இந்த கிளாஸ் குரூப்புக்குள்ள வந்தேன். இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு ஓவரால் தெரியாது. வந்த உடனே என்ன அப்படின்னா, எனக்கு ஜிஆர் சார் வந்து இந்த மன்னிப்பு அறிக்கை படிங்க இவ்வளவுதான் சொன்னார். அது ஒரு போஸ்ட் பண்ணார். அவர்கிட்ட நான் ஒரு மெசேஜ் கேட்கும்போது, டவுட் கேட்கும்போது அவர் ஜஸ்ட் இதை மட்டும் தான் பண்ணாரு. நான் எதுவுமே யோசிக்கல, பிளாங்கா. என்னோட ஹேபிட் ஜென்ரலாகவே மன்னிக்கிற குணம். யூஸ்வலாகவே அது எனக்கு பை பர்த்தாவே வந்துடுச்சு. எதுனாலும் உடனே அதை லீவ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்படி பிளாங்கா நான் படிக்க ஆரம்பிச்சேன். அது என்ன நடக்கும், இதோட எஃபர்ட் என்ன, அது எப்படி வந்து அது நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும், எதுவுமே தெரியாது. அப்படியே தான் படித்தேன். கேள்வியே கேட்காம நான் படிக்க ஆரம்பித்தேன். சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள கேள்வியே வர ஆரம்பிச்சது. எனக்கு ஆப்போசிட்டாக தான் ரியாக்டே ஆச்சு. ஸோ இங்கே நான் புதுசாக வரவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன் எதுக்குன்னு கேளுங்க. ஓகே, கேட்குறது தப்பு இல்லை. பட் இப்போ நம்ம ரொம்பவே வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தில். இப்போதைக்கு இதை நம்பி, கர்மா கிளாஸை நம்பி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மணி பறிக்கையை முழுசாக உங்களை சரண்டர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஜஸ்ட் நீங்கள் சரண்டர் ஆகிட்டு அதை படிக்க ஆரம்பிச்சிங்கனாவே அந்த அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணி அது எல்லாமே. இப்போ முகேஷ் சார் சொல்கிறது வந்து ஓவரால் டீட்டெயில், ஒரு சைக்கிளை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸு, அது எப்படி உருவாச்சு, அவ்வளோ டீட்டெயில். என்னால் அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை. இப்போ எதுவுமே தெரியாம இந்த மாதிரி உள்ள வரவங்களுக்கு ஐயா சொன்னது, சைக்கிளை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், நீ ஓட்டு, அவ்வளோதான். ஸோ இந்த முகேஷ் சார் ஆனால் ரொம்ப பயங்கரமாக சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது. இவ்வளோ அனலைஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறதே ரொம்ப பெரிய வரம் இது. ஆக்சுவலி அந்த அளவுக்கு யாருக்கும் இந்த அளவுக்கு நாலேஜ் இவ்வளோ டீப்பாக போயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏன்னா எனக்குலாம் மெடிடேஷன் அப்படின்னா ஒன்று தெரியவே தெரியாது. நேராக நான் டைரெக்டாக இந்த கிளாஸ் தான் வந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி தான் இருந்தது, நம்ம ஏன் இதெல்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்கோம், நமக்கு நமக்கு என்ன பண்ணுறதுக்காக இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கோம், இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இருந்தது. அதனால அது வந்தவொடனே எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு என்னோட சைட்லேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். ஐயா சொல்கிறத ஃபுல்லாக, ஏன்னா முகேஷ் சார் நடுவில் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தார், டீகோட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தார் திரும்ப திரும்ப. ஐயா சொன்னது இதெல்லாம் நான் சொல்கிறேன், பட் ஐயா சொன்ன மன்னிப்பு. ஸோ திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அது எல்லாரும் கவனிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. திரும்ப அவரை கோட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தது ஐயா சொன்னது அந்த மன்னிப்பு. நான் எல்லாம் இருக்குதான், அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக ஒரே விஷயம், நீங்கள் அந்த மன்னிப்பை மட்டும் சரண்டர் ஆகிட்டு படிங்க அப்படின்றது. ஸோ என்னோட சைட்லேருந்து எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், மன்னிப்பை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போவே உங்களுக்கு எல்லாமே வழி ஆரம்பிச்சு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே வழி விட்டு ஆரம்பிச்சு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ முகேஷ் சார், தேங்க்யூ சதீஷ் சார். நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி. வகுப்பு இதோட முடிச்சுக்கலாம். மருதலி மேம், எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா. தப்பாத அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய்.
முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும், அற்ப அகந்தை சருக்கால் அலையாமலை அடங்கி, அற்ப அகந்தை சருக்கால் அலையாமலை அடங்கி, ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மம் எல்லாம், எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மம் எல்லாம் இறைவனை நீங்குவதில் அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அரிய கிருத கிருத்ய ஆன்மா அனுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய், அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி, எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே, நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய், உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி, வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. வகுப்பை சிறப்பாக நடத்திய முகேஷ் சாருக்கு நன்றி, மரவள்ளி மேடமுக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றிங்க சார். நன்றி சார். நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றி ஐயா. நன்றிங்க.